திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இடையிலே 2 மாதம் இடைவெளி விட்டு நான் தொடங்குகிறேன். அந்த இடைவெளி இருக்கக்கூடாது என்றுதான் நம்முடைய ஐயா அவர்கள் தம்பி புருஷையாரை வைத்து இங்கே தொடர்ந்து 11ஆம் திருமுறையை அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். நான் போவதற்கு முன்னாலே கூட அதை புருஷையார் இங்கே வந்திருந்தார். அதனால் அது 11ஆம் திருமுறையில் எவ்வளவு தூரம் அவர் நிலைக்கிச்சிருக்கிறார் என்று எனக்கு தெரியல. அதான் அவள் தான் இருக்கும். ஏன்னா விரிவான திருமுறை அது. பல செய்திகளை நாம் அதில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஞானசம்பந்தருடைய திருமுறை என்றால் அதற்கு தனிச்சிறப்புகள். அந்த சிறப்பு கருதியே பிற்காலத்திலே ஞானசம்பந்தருடைய தேவாரத்திற்கு கடைக்காப்பு என்றே பெயர் வைக்க வேண்டும் என்று, திருக்கடைக்காப்பு என்று சொன்னால் ஞானசம்பந்தருடையது, தேவாரம் என்று சொன்னால் அது அப்பருடையது, திருப்பாட்டு என்று சொன்னால் சுந்தரருடையது, திருவாசகம் என்றால் மணிவாசகருடையது என்று ஆத்தனம். ஆனால் தந்தையாருக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இப்படி சொல்றதுல தேவாரம் என்றால் மூவருடைய தேவாரம் தானே. அதில் போய் நம்ம இது அவருக்குரியது இது அவருக்குரியது சொன்னால், சுந்தரர் கூட தான் கடைக்காப்பு பாடியிருக்கிறார். அப்பர் பாடலை கடைக்காப்பு சுந்தரர் பாடியிருக்கிறார். காரைக்கால் அம்மையாரும் தம்முடைய 2 பதிகத்தில் கடைக்காப்பு அவர் தான் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். திருப்பாட்டு என்று சொன்னால் அவருடைய மட்டும்தானா? திருவை தருகின்ற பாட்டு எல்லாம் வருதானே, மூவரும் தானே. இப்படி பின்னாலே ஒரு மரபு அப்படி வந்திருக்கிறது. அது சிறப்பு கருதி சொல்லப்படுகிறது என்று நாம் சொல்லலாம். அதுபோல 11ஆம் திருமுறை, ஒவ்வொரு திருமுறைக்கும் அப்படி சிறப்பு உண்டு. 8ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருவாசகம் பலரால் படிக்கப்படுவது. வேற்று மதத்தார் கூட அதை விரும்பி படித்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து மதத்தை சார்ந்த ஜி போப் அவர்கள் மனம் உருகி படித்திருக்கிறார், பாடியிருக்கிறார், மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அதே போல 9ஆம் திருமுறையில் தான் முருகனுக்கு என்று தனியாக ஒரு பதிகம் வருகிறது. திரு இடைக்கழி பதிகம், சேந்தனார் பாடியது. பத்தாம் திருமுறை நாம் இப்பொழுது படித்து வருகிறோம். திருமந்திரத்திற்கு பல சிறப்புகள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதுபோல 11ஆம் திருமுறையும் அப்படித்தான். பல புலவர்களாலே பாடப்பட்டது, சமய புலவர்களாலே. அதிலே சுந்தரர் சொல்லுகின்ற பொய்யடிமை இல்லாத புலவர் என்று சொல்லுகின்றவர்களெல்லாம் அதில் இடம்பெறுகிறார்கள், 11ஆம் திருமுறை இடம்பெறுகிறார்கள் என்ற குறிப்பு உண்டு. முக்கியமாக பெருமாளுடைய திருமுகப்பாசுரம் அதிலே அமைந்திருக்கிறது. காரைக்கால் அம்மையாருடைய படைப்புகள் எல்லாம் அதிலே 11ஆம் திருமுறையில் வந்திருக்கிறது. பட்டினத்து பிள்ளையார், பட்டினத்தார் என்று சொல்லப்படுகின்ற திருவெண்காட்டு பிள்ளை அடிகள், அவருடைய பாடல்கள், ஐயடிகள் காடவர்கோனாருடைய சேத்திர திருவெண்பா ரொம்ப சிறப்பானது. சேரமான் பெருமானுடைய பொன்மனத்தந்தாதி, கைலாய உலா என்று இப்படி நாம் 11ஆம் திருமுறைக்கு பல சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டு செல்லலாம். அதே நம்முடைய மன்றம் சிந்திக்கின்றது என்பது மகிழ்ச்சி. புருஷையார் இவ்வளவுதான் அப்படி முழுமையாக முடிக்கவில்லை என்றாலும் எனக்கு கவலை இல்லை. அடுத்த முறை நான் போகிற பொழுது அந்த இடைவெளியிலே அவர் அதை நடத்துவார் என்று தான் நான் எண்ணுகின்றேன். அதனால கூட அவர் கொஞ்சம் பாதியாக வச்சிருக்கலாம். எனவே நம்முடைய காஞ்சிபுரத்திலே கேட்பதற்கும் இப்படி தயாராக இருக்கிறார்கள், சொல்லுகின்ற புலவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. அந்த மரபு
விடாமல் மரபு மாறாமல் சொல்லுகின்ற ஒரு புலமைத்திறம் வாய்ந்த பெருமக்கள் இருக்கிறார்கள். அதில் தம்பி புருகையாரும் நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம். எனக்கு பின்னால் அவர் படித்தாலும் கூட என் பின்னவன் பெற்ற செல்வம் அடிவினேன் பெற்றதென்று என்று அவர் பெறுகின்ற சிறப்பெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்று. அப்பொழுது என்ன மரியாதை காட்டினாரோ அதே மரியாதை தான் இப்போ என் மேலே வச்சுட்டு இருக்கிறார். படிக்கிற காலத்தில் நல்லா சொல்லுவார், படிக்கிற காலத்தில் என்ன மரியாதையோ அதே மரியாதை சற்றும் குறையாது. இப்போ தனி நல்லா வளர்ந்துருக்கிறார், நல்ல அருமையாக பேசுகிறார். அதனால அவர் நல்ல மரியாதை குறையாமல் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தக்கவர் வாயிலாக நாம் திருமுறை கேட்பது மகிழ்ச்சி. நம்முடைய மன்றம், நம்முடைய ஞானம் அவர்கள் அதை ஏற்பாடு செய்தது பெரிய சிறப்புக்குரிய ஒன்று. இடைவிட்டு போகக்கூடாது என்று அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் அந்த நினைவோடு நாம் இப்பொழுது திருமந்திரத்தில் நாம் என்ன சொன்னோம்ன்றதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உபதேசத்தில் நாம் தொடங்கி இருக்கிறோம். 5 பாடல் முடிந்து 6வது நான் அன்றைக்கு சொல்லிட்டு போனேன். மலங்களைந்தாம் என மாற்றி என்ற பாடல் நாம் சொன்னது. அதுக்குரிய அந்த குறிப்புகள் எல்லாம் அப்பொழுது கொடுத்தது. சில பேர்கிட்ட இருக்கலாம் அது, அதனால அதை கொஞ்சம் சிந்திக்குங்க. முதல்ல அந்த பாட்டில் ஒரு தடவை மறுபடியும் படிக்கிறேன். நடத்தின பாட்டு தான் மறுபடியும் படிக்கிறேன். மலங்கள் 5ஆம் என மாற்றி அருளி தலங்கள் 5ஆல் நற் சதாசிவமான புலம் களைந்தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்கள் 5ஆல் உள் நயந்தான் அறிந்தே என்ற அந்த பாட்டு பிரித்து படிக்கிறதுல அப்படி பொருள் தெரிந்து படிக்கணும். திருவாசகம் அதுதான் நமக்கு பஞ்சமலம் என்று கூறுகிறது. பொதுவாக 3 மலம் என்று நாம் சொன்னாலும் அது காரியப்படுவதையும் சேர்த்து 5ஆக சொல்ற வழக்கம் நமக்கு உண்டு. அதை திருவாசகம் முதல்ல சொல்லுகிறது 5 மலம் என்று. அதை பின்னாலே சிவப்பிரகாசர் 5 மலம் என்று விரிவாக சாத்திரத்தில் எடுத்து சொல்லுகிறார். அதனால் திருமந்திரத்தில் மலங்கள் 5 என்று இங்க அவர் குறிக்கிறார். மலங்கள் 5ஆல் என்று உங்களுக்கு அதுதான் அதை எழுதியிருப்பேன். ஆணவம், திரோதானம், மாயை, கண்மம், சுத்தமாயை என்று அந்த வரிசையில் அப்படி சொல்றாங்க. ஆணவம் நமக்கு தெரியும். கண்மம் என்பது வினை. மாயை என்பதை சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்று 3ஆக பிரிக்கிறோம். அதனால் நமக்கு பயன்படுகிற பொழுது சுத்தமாயை, அசுத்தமாயை என்ற 2ஆக மாயனுடைய காரியமாக சொல்லி சுத்தமாயை அசுத்தமாயை என்று சொல்லி அந்த மாயையால் தான் பெருமான் தன்னுடைய அருளையும் அவளை செலுத்துகிற பொழுது மறைக்கிறான். அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விதிமுறைகள் என்னென்றால், பெருமான் உயிர்களுக்கு அருள்கின்ற பொழுது மாயா காரியங்கள் மூலமாக அருள்கிறார். தனு கரண புவனபோகம் என்பது உயிர் பக்குவம் பெறுவதற்காகத்தான் சொல்லப்பட்டது, தரப்பட்டது. அந்த தனுகரண புவனபோகம் 4ம் மாயா காரியம். மாயை தனு உடம்பு, கரணம் கருவி, புவனம் இடம், போகம் என்றிருப்பது அந்த இடத்திலே நாம் அனுபவிக்கின்ற பொருள்கள், நுகர் பொருள்கள் சொல்லணும். போகம் என்றால் இன்ப துன்பம் தான். ஆனால் அந்த பொருள்களாலே வருவதாலே நுகர்ச்சிக்குரிய பொருளை நாம் போகம் என்று சொல்லுகிறோம். அப்ப அங்க நுகர்ச்சிக்குரிய பொருள் இன்ப துன்பம். அதனால நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்த பொருளையும் இன்பப் பொருள் என்றோ துன்பப் பொருள் என்றோ சொல்லல, போகப் பொருள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை மிக முக்கியமாக கவனிக்கணும். பொருள் இன்பம் என்றும் பொருள் துன்பம் என்றும் நாம் பிரிக்கல. பொருள் என்றால் போகம், போகத்துக்குரிய பொருள். அந்த போகம் சுகபோகமாக இருக்கலாம், துக்க போகமாக இருக்கலாம். எனவே பொருள்கள் மூலமாக வருகின்ற இன்பம் துன்பம் என்பது வேறு, பொருள் ஒன்றுதான். நாம் பார்க்கிற பொழுது நமக்கு தருகின்ற இன்பம் மற்றவர்களுக்கு தரணும்னு அவசியம் கிடையாது.
உதாரணம் திருமந்திரத்தையே எடுத்துக்கலாம். திருமந்திரத்தை ஒரு 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு பக்குவப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இது எல்லாருக்குமே அது இப்போ 2 மணி நேரம் உட்காருவாங்களான்னு முடியாது, சொல்லவே முடியாது. ஒரே பொருள் தான். அப்ப அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றார் போல இன்ப துன்பம் வருது இல்லையா? எனவே அந்த போகப் பொருள்கள் மூலமாக, தனுகரண புவன போகத்தின் மூலமாக பெருமான் அருள்கிறான். மாயா காரியங்கள் மூலமாக அருளினால் பெருமான் அவன் செய்வது மறைத்தல், திரோதானம். பொருள்கள் இல்லாமல், மாயாகாரிய பொருள்கள் இல்லாமல் நேரே அவன் அறிவித்தால் அது அருளல். இந்த 2 வேறுபாடு வைத்துக்கணும். 2 அறிவிக்கிறது தான். பொருள்கள் மூலமாக அறிவித்தால் அது மறைத்தல், அது திரோதானம். சாட்சாத் நேராக பெருமான் உங்களுக்கு அறிவித்தால் அது அருளல். அதனால திரோதானம் என்பதை நாம் மலமா சொல்றோம். பெருமானுடைய அருள் மறைப்பாக இருப்பதாலே அதை மலமாக நாம் சொல்லுகிறோம். அந்த மறைத்தல் என்பது உயிர்களுக்குத்தானே தவிர மற்ற உயிர்களுக்கு கிடையாது, மக்கள் உயிருக்குத்தானே தவிர மற்ற உயிர்களுக்கு கிடையாது. நமக்குத்தான் அந்த அறிவை மறைத்தல் என்பது. மறைத்தலும் அருளலும் ஆன்மாக்களாகிய மக்கள் உயிர்களுக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதெல்லாம் சடப்பொருளுக்கு. சடப்பொருள் 5 தொழிலே 3 தொழில் சடப்பொருளுக்கு: படைத்தல், காத்தல், அழித்தல். மறைத்தலும் அருளலும் ஆன்மாக்களுக்கு, சித்து பொருளாக இருக்கின்ற மக்கள் உயிருக்கு. அதனால் பெருமான் மறைக்கிறான் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது, விலங்கு போன்றவர்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் அதுதான் இன்னைக்கு திருவிளையாட புராணத்தில் சொன்ன நினைவு எனக்கு. இந்த வெள்ளை யானை சாபம் தீர்க்கிற பொழுது அந்த குளத்தில் குளிக்க வேண்டும் என்ற அறிவு வருகிறதுன்னு சொல்றார். அந்த மாதிரி சில இடங்களுக்கு தான் விதிவிலக்கு. அதுக்கெல்லாம் குளிக்கணும், பெருமானை பூஜை பண்ணணும் எல்லா யானைக்கு வருதா என்றால் இல்லை. திரு ஆனைக்கால கூட எத்தனை யானை வந்து? ஒரு யானை தான் பூஜை பண்ணுச்சு. ஞான சம்பந்தம் வேணா நயமா பாடுவார். பெண் யானையும் பெண்ணை முன்ன போது பெண் யானை போய் வழிபடுறதுன்னு பாடுவார். ஆனால் சிறப்பாக பார்க்கிற பொழுது மற்ற எறும்பு முதலாக யானை ஈராக நமக்கு வழிபாடு செய்தது என்ற குறிப்பை சொல்கிறார் இல்லையா? இதெல்லாம் விதிவிலக்குகள். ஆனால் மக்கள் உயிர் தான் பெருமானை உணர்வது. அந்த உயிர் அப்படிப்பட்ட மானுட பிறப்பிலே இருந்தும் கூட, மக்கள் உடம்பிலே இருந்தும் கூட பூஜை செய்யவில்லை என்றால் நீ யார் என்றால் நீ மிருகம்தான், மாக்கள் தான். அதான் அவர் சொல்றார், மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து 5 ஆடும் அரண்படிக்காக. இந்த உடம்பை உங்களுக்கு, இந்த உடம்பு நமக்கு தந்திருப்பது இறைவனை வணங்குவதற்காக. எனவேதான் அரிது அரிது மானிடராதல் அரிது. மக்கள் உயிருக்குத்தான் மானிட பிறப்பில் தான் நமக்கு அந்த வணங்குகின்ற எண்ணம் வரும். அப்புறம் வருமான குறிப்பா சொன்னார், அது வாய் வைத்தான்னு சொல்லல, வாழ்த்த வாய் வைத்தான். வாய் எல்லாத்துக்கும் இருக்குது, அந்த மாதிரியே உனக்கு இருக்குது வாயின்னுவார். ரொம்ப நாளைக்கு முன்ன நம்முடைய பங்குனி உத்தரத்து பொழுதெல்லாம் அப்பெல்லாம் நிறைய பேர் வெளியில எல்லாம் வந்து பேசுவாங்க ஏகாமரா கோயில். சிங்காரன் என்றவர் மாயத்தை வந்து பேசினார். அப்போ அவர் அழிச்சிருந்தாங்க, வந்து பேசினார். அப்போ வேடிக்கையா சொன்னார் அவர். திருக்குறளை சொல்ற பொழுது, கோளில் பொறையில் குணமிலவே என்குலத்தான் தாளை வணங்கா தலை. தாளை வணங்குகின்ற தலை இருக்கிறதே அதுதான் சரியான தலை, மற்றெல்லாம் தருதலை அப்படின்னு அப்படின்னு சொன்னார் நயமா. பெருமானுடைய திருவடியை வணங்குற தலை தான் தலை, மற்றெல்லாம் தருதலை. அந்த மாதிரி இந்த வாய் என்று சொன்னால் வாழ்த்துவதற்கு இல்லாத வாய். வாயே நீ வாழ்த்து கண்டாய் வாழ்த்த வாயும் என்றால், வாய் சாப்பிட்றதுக்கு மட்டுமல்ல பேசுறதுக்கு மட்டுமல்லன்றார். மற்ற உயிர்களுக்கெல்லாம் பேசுவதற்கு இருக்குது, இந்த சாப்பிட்றதுக்கு இருக்குது. நமக்கு பேசுவதற்கும் இருக்கிறது, சாப்பிடுவதற்கு இருக்குது. வள்ளுவர் காதை சொன்னார். எல்லாருக்கும் காது இருக்குது, எல்லா உயிர்களுக்கும் விலங்குகளுக்கெல்லாம் காது இருக்கிறது. அந்த காதுல துளை இருக்குது, நமக்கும் துளை இருக்குது. ஆனால் இந்த துளை இயல்பாக இருக்கிற துளை, அதுக்கு மேற்பட்டு ஒரு துளை போடணும். சில சமயம் இந்த மருந்து வாங்கினோம்னா மருந்து குப்பியில மூடி வச்சிருப்போம், அதை அதுல ஒரு துளை போட தான் அந்த மருந்து வெளியே வரும்.
அந்த மாதிரி நமக்கு காலை வச்சுட்டு துளைய விடலை. இங்க போட்டுக்கிறோம் துளை நம்ப, ஆனால் இன்னொரு துளை வச்சிருக்கோம். அதை வள்ளுவர் சொல்றாரு, கேள்வியால் தோற்கப்படா செவின்னு. கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல சொற்களினாலே அதை துளைக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற துளைதான், அந்த துளை போனால்தான் அது உண்மையான துளையாதான். கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. நல்ல செய்திகளை கேட்காத காது, மற்றெல்லாம் கேட்குதுன்னா அது கேட்கலாம், கேட்டா கூட செவிடுதான். ஏன் செவிடுனாருன்னா, படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணாங்க, பெரிய எழுதி வச்சுருவாங்க. ஐயா கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கன்னு. எழுத்து தெரிகிறது, அது என்னன்னு தெரியுது, ஆனா என்னன்னு படிக்க முடியல அவங்களால. அதுபோல காதுல எல்லாம் நுழைவது போல உயர்ந்த செய்தியும் நுழைந்தால் அவங்களுக்கு புரியல வச்சுங்க, அப்ப செவிடும் தானே அர்த்தம். அது காதலை கேட்டும் கூட புரியவில்லை என்றால் அது செவிடுதான். இப்ப இது கூட கேட்குது, அப்படின்னா அது வாங்குறத தவிர அதுக்கு என்ன புரியுதா? அது போல ஆகிவிடும் என்று. அதனால பெருமான் பொறிகளால் மற்றவற்றால் அவன் அருளினால் அவையெல்லாம் மறைத்தல், நேரடியாக அருளினால் அதுதான் அருளல் என்று நாம் பார்க்கணும். அதுதான் ஐந்துன்னார். மலங்கள் ஐந்தாம் ஐந்தால் ஐந்தாம் என மாற்றி அருளி தலங்கள் ஐந்தால் நற் சதாசிவம் ஆன புலங்கள், அதை புலம் களைந்தான். நமக்கு எத்தனை கருவி இன்றைக்கும் நாம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் எத்தனை கருவிகள் பின்னால சொல்ல போறார். அந்த கருவிகளை சொல்லுகிற பொழுது மொத்தமா சொல்ற இடத்தை இங்க சொன்னார். புலங்கள் ஐந்துன்னர். சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் என்று மொத்தமா சொன்னார். ஐந்து. அதுல சிவதத்துவம் ஐந்து இருக்கு இல்லையா, அந்த ஐந்து நமக்கு உதவுவதற்காக வருது. சிவம், சக்தி, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று ஐந்தாக வருது. சொல்லும் சொல்லோடு சேர்ந்து சொல்லுலகமாக சேர்ந்து வருது. இதை கடந்தவன இதுவும் நமக்கு தடைதான், இந்த சொல்லும் நமக்கு தடைதான். இதை கடந்த பின்னால் தான் பெருமானுடைய அருள் வரும் என்பதாலே புலம் களைந்தான். நமக்கு இருக்கிற அந்த புலங்களாக இருக்கிற சிவதத்துவம், உங்களுக்கு எழுதிருப்பேன் நினைக்கிறேன், சிவதத்துவத்தை களைந்தான். அதை கடைகிற பொழுது என்ன செய்ய சொல்றார், நயம் சொல்றார். அதுல பொதுவினுள் அம்பலத்திலே இருந்து பெருமான் ஆடுகின்றான். அப்போ ஆட்டத்து அந்த நடனத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும், பெருமானோட நடனத்தை புரிஞ்சுக்கணும். அது பொதுவினில் ஆடுகிறான் என்று. இந்த ஆடல் என்பது என்ன என்று சொன்னேன். ஆடல் என்றால் தொழில் என்று அர்த்தம் தமிழ்ல. அப்போ ஆடல் என்றால் பெருமான் ஐந்தொழில் செய்கிறான். நடராஜ பெருமானுடைய வடிவத்தை பார்க்கிற பொழுது ஐந்து தொழில் தெரிகிறது. அதுக்கு உண்மை விளக்கத்தில் நமக்கு தெரியும், அந்த பாட்டெல்லாம் தெரியும். தோட்டம் துடியதன் என்ற பாட்டு தெரியும். அந்த ஐந்து வகையாக ஐந்து தொழில் செய்கின்றான். எனவே பொதுவாக ஆடுகின்றான், உயிர்களுக்கு ஐந்து தொழில் செய்கிறான் என்று சொல்லிட்டு ஐந்து தொழிலை செய்து நம்முடைய மலங்களை களைகிறான், குற்றங்களை களைகிறான். குற்றங்களை களைவதற்கு எது என்றால் நலங்கள் ஐந்து. நலங்கள் என்று ஐந்து என்றால், நலம் என்றால் வீடு பேருன்னு அர்த்தம். வீடு பேற்றை தருகின்றதற்கு ஐந்து எழுத்து, நமக்கு ஐந்தெழுத்தாக இருக்கின்ற பஞ்சாட்சரம், அந்த ஐந்தால் உள் நயம்தான். அந்த மலங்களை களைந்து நமக்கு ஐந்து எழுத்தினாலே உதவினான் என்று வருது. அந்த உங்களுக்கு அந்த நோட்ஸ்ல எழுதியிருக்கிறேன். கடைசியில முன்ன இந்த படிக்கிற பொழுது உபதேசத்தில் ஐந்தாவது பாட்டு வரும். ஐந்தாவது பாட்டுல சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே என்ற பாட்டுல ஆரியன் தோற்றம் உன் அற்ற மலங்களே என்று முடியும் அந்த பாட்டு. அதாவது இப்ப நான் ஆறாவது பாட்டு படிக்கிறேன். ஐந்தாவது பாட்டு ஆரியன் தோற்ற அற்ற மலங்கள், மலங்கள் போகும். அதை இங்க மறுபடியும் மலங்கள் ஐந்தாம் என்று பிரிக்கிறார், இங்க எடுக்கிறார். எடுக்கிற பொழுது முன் பாட்டில் மலங்கள் அற்றன என்று சொல்லியாச்சு. இங்க மறுபடியும் ஐந்து எடுத்து சொல்லுகிறார் என்றால் மீண்டும் அந்த மலங்களுடைய வாதனை தாக்கக்கூடாது. வாதனை தாக்காமல் இருப்பதற்காக ஐந்து எழுத்து. இப்ப பஞ்சாட்சரத்தை ஓதலாமா, எப்படி ஓதலாம் என்றெல்லாம் நாம கேட்கிறோம். தூல பஞ்சாட்சரம் சொல்லலாமா, சூக்கு பஞ்சாட்சரம் சொல்லலாமா என்று கேட்கிறோம். அங்க என்ன சொல்லியிருக்காரு குறிப்பாக என்றால்,
நீங்கள் பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும் என்றால் உங்களுக்கு மலங்கள் நீங்கி இருக்க வேண்டும். ஆணவம் மலங்கள் எல்லாம் நீங்கினால்தான் நீங்க பஞ்சாட்சரம் சொல்ல முடியும். பஞ்சாட்சரம் சொல்றது எதற்கென்றால் நீங்கிய மலங்கள் தாக்காமல் இருப்பதற்குத்தான், அந்த மந்திரத்தை சொல்லுமே தவிர மலங்கள் நீங்குவதற்கு வேற வழி சொன்னார். இங்க பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் உபதேசம் பெறுதல், குருவாக வருதல், இதெல்லாம் மலங்களை நீக்குகின்ற வழி. அதற்கு பின்னால் வாதனை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஐந்து எழுத்தை சொல்லணும். தாங்க நாம் பார்த்தோம். அற்ற மலங்கள் தாக்காதவாறு இருப்பது அந்த வாதனையை நீங்கி நின்று சிவன் விரும்பி நிற்கும் நிலை என்று அதை போன வகுப்பில் பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாடல் இன்றைக்கு நாம் படிக்கணும். 6வது பாடல். அறிவை ஐம்புலனுடனே நான்றதாகி நெறியறியாது உற்ற நீர் ஆழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரன் ஆமே. 7வது பாடல். அறிவை ஐம்புலனுடன் நான்றதாகி, நாளுதல் நான்றதாகி என்று வர்றது பழைய சொல். இன்றைக்கு தெற்கு புறத்தில் அந்த பேச்சு இருக்குது. நாண்டுகிட்டான் என்று சொல்றாங்க. தொங்குதலுக்கு நாளுதல் பெயர். நான்ற வாயும் நாலுது பயம். நால்வாயினாலே அதான் அர்த்தம். தொங்குகின்ற வாயின் தான் அர்த்தம். நாக்கு அதுதான் அப்படிதான். தொங்குது போறதுக்கு இல்லையா? நால்வாய் எதுக்கு? தொங்குதல் அங்க மரணத்தை தூக்கு தண்டனை போட்டு அவன் தூக்கு விட்டா நாண்டுகிட்டான்னு சொல்றாங்க. இப்ப இங்க இவர் என்ன சொல்றாரு? நம்ம அறிவு நாண்டுகிச்சு சொல்றது. 5 புலனால் நமக்கு அறிவு நான்றது என்றால் அதிலே ஊசலாடி கொண்டிருக்கிறது. அறிவு என்பது 5 புலன்களிலே ஊசலாடுகிறது. அறிவை ஐம்புலனுடனே நான்றதாகி என்றால் அப்ப என்ன அர்த்தம்? கயிற்றாலே கட்டப்பட்டு ஊஞ்சலாடுவது போல அறிவு புலன்கள் வழி போகிறதே தவிர தன்னுடைய சுதந்திரம் அதற்கு இல்லை. அப்படிலாம் போச்சு. அது என்ன அர்த்தம் சொல்றார்? நெறி அறியாது உற்ற நீராழம் போல் அப்படின்றார். தண்ணீர்ல குதிக்கிற பொழுது ஆழம் அறிந்து காலை விடுன்னு சொல்லுவாங்க பழமொழி. நீச்சல் தெரியாதவர்கள் எல்லாம், நீச்சல் தெரிந்தா கூட சரி, தெரிந்தாலும் கூட தண்ணீர் திடீர்னு குடிச்சிட முடியாது. இப்போ கோவத்தில் போய் நீங்க குடிச்சிங்கன்னா அவ்வளவுதான். அங்க என்ன நீந்த முடியும்? தண்ணி இருக்குதானா? அது வெறும் சேர் சகதி, அப்படியே புதை சேர் இழுத்துரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அது போல சில இடம் இருக்கலாம் இல்லையா? எனவே அதுதான் நம்முடைய அப்பர் பெருமான் சொல்றார். நெறியறியாது உற்ற நீராழம் போலம் தான் அவர் சொல்றார். காத்தாழ்பவர் காவல் இழந்தமையால் கரை நின்றவர். அவன் ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க என்ன இருக்குதுன்னு தெரியும், அவன் குதிக்காம அவன் மேலே வெளி நிற்கிறான். கரை நின்றவர் கண்டுகொள் என்று நீ பாக்குறப்பா, நீ கொஞ்சம் ஆழம் பார்த்து சொல்லுப்பா எனக்கு என்று, எவ்வளவு ஆழம் இருக்குது என்று பார்த்து சொல்லு என்று கண்டுகொள் என்று என்ன சொன்னாங்க? உனக்கு விருப்பம் இருக்குதா இல்லையான்னு கேட்கல. நீத்தாய கயம்புக நூக்கி இட தூக்கி போட்டாங்க. நீத்தாய கயம், இந்த கயம் என்ற வார்த்தை தேங்குகின்ற தண்ணீருக்கு உள்ளது, அந்த குட்டை மாதிரி. நீத்தாய கயம் என்றால் நீந்த முடியாத கயம். அது நீத்தாய கயம். வைமுக அவருடைய உரையில் அவர் எழுதுவார், நீத்தம் என்று கடலுக்கு ஒரு பெயர் உண்டு. நீத்தம் என்றால் கடலுக்கு ஒரு பெயர். அது நீந்துவதற்கு அரியது என்பதாலே வந்தது என்றார். நீந்துவதற்கு அரியது என்பதால் நீத்தம் நீத்தம் சொல்வார். அப்போ நீத்தாய கயம்புக நூக்கியிடன் சொன்னார் இல்லையா? அதுபோல் நெறி அறியாது உற்ற நீர் ஆழம் போல, அறியாமல் இந்த உயிர் தண்ணீரை குதிப்பது போல புலன்களிலே குதித்து விட்டது. அதனால என்ன ஆயிற்று? அறிவு அழிந்தது. 3வது வரியில அறிவு அழிந்தது. அந்த அறிவு அழியாமல் இருப்பதற்கு என்ன செய்கிறார்? அறிவினுள்ளே ஒரு அறிவு இருக்கிறது. உங்களுடைய அறிவு அழியாமல் இருப்பதற்கு ஒரு அறிவு உள்ள காத்து கொண்டிருக்கிறது. அது பெருமான். அறிவு உள்ளே இருக்கின்றது. அந்த உள்ளே இருந்து கொண்டு பெருமான் அறிவிக்கிறான்.
புலன்கள் வழியாக அறிவித்தால் நான் சொன்ன மாதிரி மறைப்பது. அதனால் புலன்கள் வழியாக போகிறதுக்கு அறிவு அங்க மாட்டிச்சு, நீராழம் தெரியாமல் குதிச்சது போல மாட்டிட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யலாம், பெருமான் கீழே தண்ணீரில் ஒருத்தர் இருந்து தூக்கி விட்டா இப்படி இருக்கும் இல்லையா? ஆழமெல்லாம் கஷ்டப்படுற பொழுது உள்ளே ஏற்கனவே தண்ணிக்குள்ள ஒருத்தர் கவலைப்பட்டாரான்னு தூக்கி விட்டா அப்படி இருக்கும். இதெல்லாம் இந்த கிராமங்களில் வேடிக்கையா பண்ணுவாங்க. நான்லாம் அப்படி அவஸ்தைப்பட்டிருக்கிறேன். நீச்சல் தெரியாத போது குதிக்க சொல்லுவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. ஐயோ ஏனும் குதிக்கிற போது கீழே ஒரு ஆள் இருப்பார், ரொம்ப முடியாத ஒரு சொல் கீழே தூக்கிடுவாங்க. அது அழகா சொல்றார் நம்முடைய திருமந்திரத்தில். நீராழத்தில் இருக்கின்ற அந்த உயிரை, அறிவை உள்ளே இருந்து தூக்குகின்ற அந்த அறிவு போல, ஒரு ஆள் போல, அறிவு உள்ளே அடிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரன், உங்களுக்கு அந்த வழியை சொல்லுவான். அவன் யார்? அவன் தான் குரு, குருபரன் என்று சொல்ற. அதுதாங்க பார்த்தோம். அதை எழுதியிருப்பேன், அப்பாவுடைய விளக்கம் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். ஆணவமாகிய இயற்கை பாசம், அதன் வெளியே வந்து பற்றுகின்ற மாயை, அதனுடைய காரியமா இருக்கின்ற பொறி புலன், அது செயற்கை பாசம். இதில் உயிர் கட்டுண்டு இருக்கும். அதற்குத்தான் ஓமை. ஆழம் தெரியாது காலை விட்டது போல. அதுக்கு பின்னால் அறிவு, அறிவுள்ளே அழிதல். உயிரறிவு சிவத்தினது அறிவினுள்ளே பொருந்தி தான் என்ற முதல் அழிவது. அந்த நான் என்பது எது, அந்த சொல் இருக்கு இல்லையா? இப்ப யான் எனதுன்னு சொல்றமே, அதுல யான் என்பது எதை குறிக்கிறது, எனது என்பதை எது குறிக்கிறது என்று பார்த்தோம்னா, பொதுவாக பெருமையாக கூட எழுதுறார், அகப்பற்று புறப்பற்று. இன்னைக்கு கூட எழுத வேண்டியதான் எழுதியிருக்கிறேன். அகப்பற்று புறப்பற்று என்று ரெண்டு சொல்றார். அவன் என்ன, யான் என்பது அகப்பற்று என்றும் எனது என்பது புறப்பற்று என்றும் சொல்றாங்க பொதுவா. எது போல என்றால், என்னுடைய வீடு, என்னுடைய வாசல் என்றெல்லாம் சொத்து பத்த சொன்னோம்னா அதெல்லாம் புறப்பற்று. நான் என்று சொன்னால் அது அகப்பற்று. அதாவது உடம்பும் நம்மோடு சேர்ந்தா இருக்குது, இருந்தா கூட உடம்பை விட நாம் நேசிப்பது உயிரைத்தான். உடம்புல காயப்பட்டா படுது, நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் படுது இல்லையா? அதனால உயிர் பாதிக்கப்படாது. உயிர் பாதிக்கப்படுகிற போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால்தான் ஒரு அடி அடிக்கிறான்னு சொன்னா எதிராளி, அது உடம்புக்கு தான் படுது. ஆனால் சொல்லுகிறான்னு வச்சுங்க, அது உயிருக்கு படுது இல்லையா? எனவேதான் உடம்பிலே படுகின்ற அடியை காட்டிலும் உயிரிலே படுகின்ற சொல்லடி ரொம்ப பயங்கரம். அது உயிரை பாதிக்குது. அப்ப என்ன ஆகிறது, உயிருக்கு உயிராக பெருமான் இருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது யான் என்பது எங்க, அடுத்தான் மாணிக்க வாசகர் பாடினார். நான் இங்க சொல்லியிருக்கேன், அப்பா அதுக்கு அப்படிதான் உரை எழுதுறாங்க. அன்றே என்ற நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே எனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னு பாடுறார, தெரிஞ்ச பாட்டுது. அது என்ன சிக்கல் என்று சொன்னால், அந்த பாட்டு மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை ஆட்கொண்ட பின்னாலே பாடுற பாட்டு. அமைச்சரா இருந்தபோது பாடினது. அமைச்சரா இருந்தபோது பாடினா உடமை எல்லாம் சொன்னா அது அர்த்தம் இருக்கிறது. என்னுடைய பதவி, கஷ்டப்பட்டு இல்லையா, பதவி, மற்ற அமைச்சருடைய அதிகாரம், இன்னும் மற்ற இருக்கிற வசதிகள் என்று சொல்லலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு திருப்பெருந்துறை ஆட்கொண்டாரு. ஆட்கொண்ட பின்னால் அவருக்கு என்ன உடம்பு இருக்கிறது. அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் என்று சொன்னார். உடம்பை ஆட்கொண்ட பின்னாலே உடம்பை ஆட்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. உடம்பு தான் ஆட்கொண்டாரு. உடம்பு தானே இதெல்லாம், வீடு வாசல் கார் பங்களெல்லாம் உடம்புக்கு தானே. பெருமானுடைய ஆட்கொண்டால் உடம்பை ஆட்கொண்ட பின்னாலே உடம்பை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அவர் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் என்று அவர் சொல்றார். அப்ப அதை எப்படி, அதுதான் அன்றேன்னு போட்டார். அப்ப குறிப்புதான் இருக்காங்க. அங்கே உடைமை என்பது தற்போதத்தை குறித்ததுன்னு எழுதுறாங்க. ஆன்மாவுடைய தற்போதம்
அதை குறித்தது. தான் என்கின்ற தன்னுடைய அறிவு, தன்னுடைய அறிவு. அப்ப என்ன தெரியுது, யான் எனது என்கிற பொழுது முதல் படியில நான், அத உயிராகிய நான், என்னுடைய உடம்பு, எனக்கு உடம்பில் இருக்கின்ற மற்ற வீடு வாசல், அப்படி இதெல்லாம் விட்ட பின்னால் யான் என்பதும் எனது என்பது எதை குறிக்கிறது என்றால், எனது என்பது தற்போதத்தை குறிக்கிறது, நான் என்பது உயிரை குறிக்கிறது. தற்போதம் இருந்தால்தான், இப்ப நீங்க மாணிக்க வாசகர் போன்ற அருளாளர்களுக்கெல்லாம் தற்போதம் இல்லைன்னு ஏன் சொல்றோம்னா, அவரே சொல்றார், ஊராரெல்லாம் எப்படி ஒன்னாலும் என்னை பற்றி பேசட்டும், கவலை கிடையாதுன்றார். நாம் அப்படி இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம். தப்பி திவறி ஒரு வார்த்தை சொல்லாதப்பா என்ன என்று சொல்றோம் என்றால், அந்த தற்போதம் இன்னும் அழியலை. அதனால் அந்த நான் என்ற உயிர், நான் என்ற அந்த உணர்வோடு இருக்குது. அதை ஆங்கிலத்தில் சொன்னா செல்ஃப் கான்சியஸ் என்று சொல்றோம் இல்லையா, அந்த உணர்வோடு இருக்குது. தவறான ஒரு வார்த்தை யார சொன்ன இப்போ உடனே கேட்போம் இல்லையா, பொதுவா சொல்லு, நேரா பார்த்து சொல்லாது என்று அவர் ஜாக்கிரதையா நம்ம இருக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் நம்முடைய உணர்ச்சியை காட்டுறது. அருளாளருக்கு அது இல்லை என்பதனால்தான் அந்த பாட்டை அவர் பாடுறார். இன்னைக்கு சொன்ன, உங்களுக்கு சொன்ன நினைவு எனக்கு, அன்றே என்ற ஒரு வார்த்தை தமிழ்ல ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு அவருக்கு. அன்றே என்ற ஆவியும் உடலும் உடனே எல்லாமும் அப்படின்னார். ஆவி என்பது உயிர். உயிர் எப்பொழுது இருக்குது, அனாதியாவே இருக்குது. அனாதியா இருக்கிற போதே பெருமான் அதை ஆட்கொண்டிருக்கிறான். அதோ பிறந்த பின்னால் அல்ல, அனாதியும் கூட அவருடைய வியாபகத்தில் தான் அடங்கி இருக்குது. எனவே என்ன சொன்னார், அன்றே என்ற ஆவியும் என்று முதல்ல சொன்னது கேவல நிலை. கேவல நிலையிலே அப்பொழுதே என்னை ஆண்டு கொண்டாய். அப்புறம் உடலும் என்று வர்ற பொழுது சகல நிலை. சகலத்தில் வர்ற பொழுதுதான் கண்மம் மாயை வருகிறது. எனவே உடலை எடுத்த அன்றே, முதல்ல சொன்னது அனாதியே. அன்று என்றால் அனாதியேன்னு அர்த்தம். அனாதியே என்னை ஆட்கொண்டார். உடலும் என்றவுடனே சகல நிலைக்கு வருகின்ற பொழுது உடம்பு எடுக்கிற அன்றே என்னை ஆட்கொண்டாய். அது சகல நிலை. உடனே எல்லாமே எடுத்துக்கொண்டாய் என்றால் என்னுடைய தற்போரத்தை நீக்கினாய் அல்லவா, அது சுத்தம், சுத்த நிலை. அப்போ அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் என்றால் கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. எல்லாவற்றிலும் ஆட்கொண்ட பொழுது குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ, எனக்கு என்ன இடையூறு வரப்போகுது, நன்றே செய்வாய் படை செய்வாய் என்று பாடுறார். அதனால அங்கே அதாவது உயிருக்குள்ளாக இருக்கிறான் என்பதை சொல்லணும். அறிவுள்ளே அழிதல் என்றால் உயிர் தான் முதல் தான் தலைவன் என்ற அந்த எண்ணத்தை விடுதல். அறிவுள்ளே அழிந்தால், அழிந்த பின்னால் தான் இது சிவமாம் தன்மை பெறும். சிவமாம் தன்மை பெறுவது என்பது தான் என்பது அழிந்தால்தான். அதை சொல்றாங்க, இந்நாளில் இந்நிலை பல நாள் பாவனையில் வருவது. அப்பா கொஞ்சம் விரிவாக எழுதுறாங்க. இது அவ்வளவு சீக்கிரம் வராது. நம்ம அறிவுக்குள்ள பெருமாள் இருந்து அறிவிக்கிறான்னு சொன்னா, நான் தான் படிக்கிறேன், எல்லாம் புரியுது, இங்க எங்க உட்கார்ந்து கொண்டு அவர் அறிவிக்கிறான்னு கேட்கிறாங்க இல்லையா, அது இல்லை. அது அந்த பாவனை என்பது ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும்ன்றார். அது எது போல என்பதற்கு நாம் ஒரு உதாரணம் சொன்னோம்னா, நீங்க சாதாரண ஒரு திருமந்திரத்தை எடுத்து படிங்க. அவர் வச்சுக்கிற மாதிரி ஒரு மூலம் மட்டும் படிக்கணும், ஒன்றும் புரியாது. எந்த பாட்டை எடுத்தாலும் ஒன்றும் புரியாது. அப்ப நமக்கு அறிவில்லைன்னு முடிஞ்சு போச்சு இல்லையா. அதுக்கப்புறம் உரை படிக்கணும். உரை படித்தால் ஓ இப்படியா என்று தெரியுது. இப்ப என்ன நினைக்கணும், பெருமான் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறான், நமக்கு இன்னும் உணர்த்தல இல்லையா. அறிவினுள்ளே ஒரு அறிவு இருக்கிறது. பெருமான் இருந்து கொண்டு அவனை அறிந்தால் உணர்த்துவான், உங்களுக்கு உணர்த்துவான். பெருமானை நீ உணர்த்து. நம்ம கங்காதரன் அடிக்கடி எல்லாம் சொல்லுவார் பேராசிரியர். எந்த நூலை எடுத்தாலும் படிப்பதற்கு முன்னாலே அந்த நூலாசிரியரை வணங்கிவிட்டு, திருமந்திர ஆசிரியரா திருமூலரே உங்க நூலை படிக்கிற கொஞ்சம் வழிகாட்டுங்கள் என்று அவரை மனமாற வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக படிக்கலாம், விளங்கும். ஆனா உண்மைதான், ஆசிரியர் அதான் முக்கியமா நேசிக்கணும் இல்லையா.
திருவள்ளுவரா? திரும்ப அதான் அது காரணம் தான் பக்தி தான். திரும்பி திரும்பி பக்தி தானே காரணம் இல்லையா? எப்படி சாத்திரம் தானே உங்களுக்கு? அப்படி இல்லை. இவங்களாம் எழுதிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படி புரியுது? நீங்க திருவுரை விட்டுருங்க. இது மட்டும் இல்லை, அப்பாது தான் சொல்ல நான். பல பேர் எழுதிருக்காங்க, பல பேருடைய உரை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த உரையாசிரியர்களுக்கு இதுதான் சிறந்த உரை என்று பெருமான் சொல்லிடுறான். அதோட நிறுத்திக்கிறாங்க. அதுக்கு அப்படி யோசிக்கல, வேற ஒண்ணும் இல்லை. நாம சொன்னதான் சிறந்த உரையா இருக்குது என்று பல பேர் சொல்றாங்களே, பல நூலுக்கு எழுதுறாங்க இல்லையா? சரி. ஆனா இந்நிலை பல நாள் பாவனையில் வரும்ன்றாங்க. சைவ சித்தாந்தம் பாவனையை சிறப்பாக சொல்லுகிறது. யோகம் எல்லாம் பாவனை தான், யோகம் எல்லாம் பாவனை தான் நமக்கு. எனவே அந்த பாவித்தால் பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானே என்று பாடுறார். நம்ம ஊர்லாம் பாடுறார் சுந்தரர். எனவே அந்த பாவனை செய்தால் பெருமான் அகப்படுவான் என்று சொல்றார். அங்கதான் என்ன எழுதுறாரு? முதல்ல பாவனை, பின்னால் அனுபவம். முதல்ல பாவிக்கின்றோம், பின்னால் அனுபவிக்கின்றோம். அந்த பாவனை என்பது என்ன? அதுதான் யோகம். அனுபவம் என்பது போகம். உங்களுக்கு சொல்லியிருக்க. இதுவே சிவோகம் பாவனை எனப்படும். இப்ப கொடுத்துருந்தாது இதுவா? ஓ அப்படி இல்லையா? சரி சரி, கொடுக்கட்டும். ஆமா, இருந்தா நல்லதுதான். அது உங்களுக்கு பார்த்தா புரியும். சிவம் இல்ல, அதான் அதுவும் பாவனை தான். சிவமாக பாவித்தல், அதான் இப்ப சொல்றோம் யோகத்துல. அதாவது தன்முனைப்பு இல்லாமல் பெருமான் தான் நமக்கு அறிவிக்கிறான் என்று எண்ணுதல், அதுதான் பாவனை முதல்ல. அப்படி செய்தால் உண்மையே உங்களுக்கு விளக்கு. உண்மையை எண்ணினா விளக்குவான் பெருமான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதுக்கு அங்க உபரிடங்கள்லாம் சொல்லப்படுகிறது, சித்தாந்தத்திலும் சொல்லப்படுது. அங்க பாருங்க, சிவோகம் பாவனை, வேதம் சொல்வது சோகம் பாவனை, நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்வது சிவோகம் பாவனை. ஆகமங்கள் அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி என்றெல்லாம் எழுதியிருக்கோம். உனக்கு அது கொஞ்சம் பின்னால விளக்க வேண்டியது. நம்ம சும்மா பேரை மட்டும் சொல்லி வைக்கிறோம், பின்னால நம்ம விளக்கலாம். அதை அகம் பிரம்மாஸ்மி என்றால் என்ன, தத்துவமசி என்றால் என்ன, சிவத்துவமசி என்று திருமூல சொல்றார். இதெல்லாம் பின்னால படிக்கலாம். நாம என்ன சொல்லணும் இதுல, இந்த இடத்துல சொல்ற பொழுது குருவாக வந்து அவன் உணர்த்துவது, ஞானத்தை உணர்த்துகிறான். இல்லை என்றால் நமக்கு விளங்காது. போன பாட்டில் சொல்ற பொழுது சூரியகாந்தம் சூழ் பஞ்சியும் நல்ல உதாரணம் சொன்னார். நம்முடைய அறிவு என்பது, உயிர் அறிவு என்பது சூரியகாந்தம் கல் போல, அதை சுற்றி இருக்கிற பஞ்சு போல இங்க இருக்கிற பொருள்கள் எல்லாம், இது போன்ற பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. ஒன்றும் புரியல நமக்கு, யாரோ சொல்லித்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இரவு நேரத்தில் இருட்டில் பார்த்தா ஒன்றும் தெரியல, என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சூரியன் வந்த உடனே எல்லா பொருளும் தெரிகிறது இல்லையா? பொருள்களும் இடம் மாறாமல் அங்கதான் இருக்குது, நாமும் அங்கதான் இருக்கிறோம், புதுசா வரல. ஒளி வந்த உடனே தெரிகிறது. அதுபோல எல்லா பொருள்களும் நமக்கு தெரிய வேண்டும் என்றால், உண்மையாக தெரிய வேண்டும் என்றால் குரு வர வேண்டும். அதுதான் சூரியகாந்தம் சூழ் பஞ்சுன்ன. பஞ்சு சூரியகாந்த கல்லை சுற்றி இருக்கின்ற வரையில் சுடாது, எரியாது. சூரியன் தோன்றினால் அந்த ஒளியை வாங்கி வெப்பத்தை வெளிவிடும் அந்த பொருள்கள், அது பஞ்சு போல எரிந்து போகும். அந்த அதாவது சொல்றாங்க, பஞ்சு மூட்டையை ஒரு நெருப்பு பொறி போல மொத்தம் எரிச்சிடும். அதுபோல நமக்கு இருக்கிற பஞ்சு மூட்டை போல இருப்பது பாவ மூட்டையாக இருக்கிற வினை. அந்த வினையை ஒரு பொறி என்றால் உபதேசம், அந்த ஒரு பொறியாய் உபதேசம் பெற்றால் மொத்தம் எரிஞ்சு போகும். அடிப்படையாக அதை உருவாக்குகிற உபதேசம் குரு வர வேண்டும். அதான் அங்க அவர் சொன்னார். அதுதான் இங்கே நெறியறிந்து சொல்லுகின்ற குருவரன் இருக்கிறான், குறியறிந்து சொல்லுகிறான் என்று சொல்லி திருவிருப்பையில் அப்படி அந்த பாட்டை சொல்றார். ஞானம் எவனொழிய நன்னியிடும் நற்கல்
ஆனால் பானு ஒழியப்படின் என்று அந்த சூரியகாந்த கல்லையை அப்படியே எடுத்து இங்க உதாரணமாக நம்முடைய திருப்பயன் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். அதே அர்த்தம் தான், சூரியகாந்த கல்லை தான் அவர் சொல்றார். அதாவது சூரியன் இல்லாமல் ஒருவேளை சூரியகாந்த கல் பஞ்சை சுடுமா? சுடாது. அதுபோல இறைவன் இல்லாமல் ஞான குருவாகன் வராமல் நமக்கு ஞானம் வராது என்று சொல்ற. அதான் அந்த பாட்டில் இருக்கிற ஒன்று. அறிவை ஐம்புலனோடு, அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் சுருக்கமாக சொன்னால், உயிருடைய அறிவெல்லாம் புலன்கள் வழி போகின்றது. புலன்கள் வழி போய் ஆழம் தெரியாமல் காலை விடுவது போல பாசத்திலே அகப்பட்டு கொண்டது. அப்ப அறிவுக்கு நம்முடைய அறிவால வர முடியாது, நாம வெளியே வர முடியாது. அப்ப அறிவுக்கு அறிவாக ஒருவன் எப்படி கீழே இருந்து தூக்கி விடுகிறானோ அதுபோல் அறிவுக்கு அறிவாக இருந்து பெருமான் அறிவித்தால் அந்த பாசம் நமக்கு நீங்கும். அதற்கு வர வேண்டிய ஒரு குரு வர வேண்டும், அதற்குரிய பக்குவத்திலே வருவான் என்று அர்த்தம் அந்த பாட்டில் அவர் சொன்னார். அடுத்த பாடல் 8வது பாட்டு. ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவு பல்கரணங்களுள் உற்றன தாமேழ் பிறப்பு எரி சார்ந்த வித்தாமே. எரி சார்ந்த வித்து என்று வினையை சொல்லுகிறார். இந்த பாட்டில் உற்றனேன்னு வருது பாருங்க. உற்றனே என்பது நாம் செய்த வினைகள் அர்த்தம். நாம் செய்த வினைகள் தான் உற்றன, நம்மை சார்ந்தது அவையெல்லாம். பாலையும் தண்ணீரையும் பிரிக்கின்ற அன்னம் போல, அன்னம் யார்? குருபரன், குருதான் அன்னம். அன்னம் நீரை பிரிப்பது என்றால் நம்முடைய வினைகளை எல்லாம் பெருமான் தன்னுடைய அருளால் நீக்குகிறான். வினைகள் கெடுவதற்கு எரிசேரும் வித்து, அது உதாரணம். பாடல்ல 2 உதாரணம் வருது. ஒரு உதாரணம் பாலையும் தண்ணீரையும் பிரிக்கின்ற அன்னம், இன்னொன்று பருத்த விதை, எரிசேர்ந்த விதை. 2 வருகின்றது. முதல்ல சொன்ன அந்த உதாரணம் அன்னம் பால் என்று சொன்னால், அன்னமாக குரு வருகிறான், தண்ணீரை பிரிப்பது போல வினைகளை நீக்குகிறான், பாலிலிருந்து விரிப்பது போல அவன் நீக்குகிறான். எரிசேர்ந்த வித்து போல வினைகளை கெடுக்கிறான், அது கெட்டு போகும். அதான் அந்த 2 உதாரணம். தாம் அது முதல்ல தெரிந்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றார் அவர்? ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம் ஆடுகிறான். நித்தம் என்றால் நிறுத்தம் அர்த்தம். அங்க பாட்டில் நித்தம்னு வரும், நிறுத்தம் என்பதுதான் நித்தம்னு வரும். அது நடனத்தை குறிப்பது. இப்ப அவர் என்ன சொல்றார்? பெருமான் இப்பொழுது சிதம்பரத்திலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்ப நாம எல்லாம் பார்த்திருக்கிறோம், எல்லாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். ஆனால் என்ன சொல்லுகிறார்கள்? சிதம்பரத்தை, தில்லையை தரிசிக்க முத்தி அப்படின்னாங்க. இப்ப நாம பலமுறை பார்த்தாச்சு. பலமுறை ஒரு முறைக்கு பலமுறை பார்த்துட்டு இப்ப இங்கதானே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எங்க சார் முத்தி கிடைச்சது? தரிசிக்க முத்தி என்று சொல்றது காரணம் என்ன? தில்லையை எப்படி பெருமானை தரிசிப்பது, அது ஒரு தனி முறை இல்லையா? இப்ப நான் இப்போ மலேசியா போயிருந்த பொழுது போன முறை அந்த ஒரு நாட்டையும் பார்த்தேன், இந்த பார்த்தேன். ரொம்ப அழகா செய்திருந்தாங்க. கம்பராமாயணத்தை, இந்த ராமாயணத்தை நம்ம ராமநாடக கீர்த்தனை கோபாலகிருஷ்ண பாரதியார் அவருடைய பாடலை வைத்துக் கொண்டு முழுக்க நாட்டிய நாடகம் அவ்வளவு அழகா பண்ணாங்க. 2.5 மணி நேரம் ரொம்ப அழகா இருந்தது அவருடைய பாவனை எல்லாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? நாட்டிய நாடகம் போட்டாச்சு, டிக்கெட்டு கிடையாது. முதல் விஷயம், விரும்பியதை கொடுக்கலாம். நீங்க டிக்கெட் விரும்பியதை கொடுக்கலாம், அதுல இருக்கும். நீங்க அங்க 1 ரிங்கிட்ட 2 100 எதுவோ போன போதும் போடுங்க, இல்லை வரப்போதும் எது போடுங்க. அதான் அவங்க உள்ள கட்டுப்பாடு. கூட்டம் தாழல, அவ்வளவு கூட்டம் வந்தது. ஆனால் அவ்வளவு பேரும் விஷயம் தெரிஞ்சவங்க. ஏன்னா வெளியிருந்து பார்க்குறோம், பார்ப்பாங்க, இது என்னடா ராமாயணம் நாட்டிய நாடகம் பார்க்குறோம் போயிடுவாங்க. பார்த்தவங்களுக்கு இது இவங்க ஆடுறாங்களா, ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று எண்ணி
அவ்வளவு பேர் சரியான வெல் எஜுகேட்டட் ஆடியன்ஸ் நான் பார்த்தேன். அவ்வளவு பேரும் மலேசியாவில் பார்த்தது ரொம்ப உண்மையாக நல்லா தரமான ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அது பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நடனத்தை ரசிப்பது என்றால் அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் அந்த நடனத்தை சொல்றது நான் ஒன்றா பார்த்துட்டு வரேன். எப்படி இதை போர்ட்ரேட் பண்ண போறான், எப்படி அவங்க கொண்டு வர போறாங்க, அந்த நடனத்தை எப்படி அவங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை. 10 தலை அவனுக்கு அற்று போகணும். இதை என்னெல்லாம் பண்ண போறான்னு பார்த்தா அவ்வளவு அழகா பண்ணாங்க. ஒரு பெண் ராவணன் போல முதல் நின்றுச்சு. மற்ற பெண்கள்லாம் உருவம் தெரியாமல் அந்த தலை மட்டும் தெரியுங்க. நீங்க அதுபடி அந்த மாதிரி ஒரு நிக்கிறதே கஷ்டம் நடனத்தில். இங்க இருந்து எல்லா ஆடியன்ஸ் எல்லா இடத்துக்கும் இருக்காங்க. பார்க்கிற பொழுது எல்லாம் ஒரே தரம் தான் தெரியும். 10 அப்படி செய்யறான். அந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து 10 தலை வருது. அந்த ஒரு பெண் மட்டும் நடனம் ஆடிட்டு இருக்கா. நடனே சண்டை போடுற மாதிரிலாம் அந்த பாவனை பண்றா. ஒரு அம்பு விடுற மாதிரி விட்டோன்னே ஒரு தலை போடு ஒருத்தி விடுறா. விடுற பொழுதுதான் அந்த பெண்ணுக்கு தெரியுது, அந்த பெண் தெரியுது, அந்த உடம்பு தெரியுது. அந்த மாதிரி 10 தலையும் விழுந்ததுங்க. இது வெறும் நடனம் மட்டுமல்ல, அந்த கம்போசிங் திறமை இருக்கு இல்லையா, அது அந்த நடனத்தில் அவ்வளவு தாளம் தவறாமல் பாட்டுக்கு தவறாமல் பாடி ஆகும். இவ்வளவு நுணுக்கம் தெரிஞ்சாதான் நடனத்தை ரசிக்க முடியும், இல்லைன்னா ரசிக்க முடியாது. இந்த மாதிரி சாதாரணமா இருக்கிற நடனத்துக்கே இவ்வளவு ரசனைன்னு சொன்னா பெருமானுடைய நடனத்தை நாம் பார்க்கறதுனா பார்த்துட்டு தில்லை நடந்து பார்த்துட்டு முடியுமா? ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான், ஆடுகின்றபடி தெரியுமா? அது பாடு ஆடுறதுனா சாதாரண ஆட்டம் இல்லை என்று உண்மை எனக்கு தான் அதுதான் சிறப்பா சொல்ற. அது ஒரு எல்லா பாட்டும் இல்லை. அப்பா ஒரு பாட்டு எடுத்து போட்டிருக்காங்க. நடனத்தில் ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்றெல்லாம் பிரித்து பின்னால் நாம் படிக்க போறோம். திருமந்திரத்தில் திருக்கூத்து பற்றி தனியா சொல்லுகிறார். அதையெல்லாம் நீங்க பார்த்து தரிசித்தால்தான் முத்தி, வேற ஒண்ணும் இல்லை. ஞான சம்பந்தர் தரிசித்தார், அவருக்கு முத்தி இல்லையா? பார்க்கிறோம் இல்லையா? அருளாளர்கள் தரிசித்தார்கள். அந்த மாதிரி தரிசித்தால் உங்களுக்கு முத்தி தானே தவிர தில்லைக்கு சென்று தீபாரதனை பார்த்து தரிசிச்சுட்டு விபூதி வாங்கிட்டு வந்தார் அது நல்லதுதான், புண்ணியம் தான். ஆனால் அதை எப்படி பார்க்கணும் அதுதான் இங்க சொல்றார். பெருமானுடைய ஆடல் தாமேவும் மன்றில் தனி நிறுத்தம், தனியாக நடனம் ஆடுகிறார் என்றால் என்ன செய்யறானா, அன்னம் வந்து பால் இருந்து நீரை பிரிப்பது போல உங்களுடைய வினையை நீக்குவதற்கு ஆடுகிறான். உயிலுடைய வினையை நீக்குவது, நம்முடைய வினையை நீக்குவதற்கு ஆடுகிறான்னு தரிசனம் செய்யணும். அதுதான் சொல்றார். மாயை தனை உதறி, இந்த பாட்டு உங்களுக்கு போட்டிருக்க. ஊன நடனம் என்று சொன்னால் தோற்றம் துடியதனில் என்று ஆரம்பிக்க அந்த பாட்டு உண்மை விளக்கத்தில். இப்ப எப்படி பார்க்கணுமா, முதல்ல நடராஜ பெருமானை நடனமாடுகின்ற ஒரு சிலை வடிவில் முதல்ல பார்க்கிறோம். அது எல்லாரும் பார்க்கறதான். அந்த சிலைக்கு அலங்காரம் செய்திருக்கிறார்கள், அபிஷேகம் செய்கிறார்கள், அதெல்லாம் பார்க்கிறோம். அதற்கு மேற்பட்டு பார்க்கின்ற முறை என்ன என்றுதான் உண்மை விளக்கத்தை சொல்றார். முதல்ல பார்க்கிற பொழுது ஊன நடனமாக பார்க்கிற பொழுது துடி தெரிகிறது. இது என்னன்னு கேட்டா முதல்ல துடின்னு சொல்லுவோம், உடுக்கைன்னு சொல்லுவோம். ஆனால் அது தோற்றத்தை குறிப்பது, உலகத்தினுடைய படைப்பை குறிப்பதற்கு ஓசையை தான் முதல்ல. எனவே ஓசையை குறிப்பதற்குத்தான் துடி வைத்திருக்கிறான். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் காப்பாற்றுகிறான். அபயகரம் என்பது காப்பாற்றுவதற்காக. சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம், கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற நெருப்பினாலே சங்காரம். ஊற்றமாம் ஊன்று மலர்ப்பாலும் உற்ற திரோதம், ஊண்டுகிற பாதம் மறைப்பு. முத்தி நாண்ட மலர்ப்பதம், திருவடி தூக்கிய திருவடி முத்தியை தருவது என்று இப்படி பார்ப்பது ஒரு தரிசனம். முதல்ல பொதுவாக பார்த்து அலங்காரத்தை பார்த்து அப்பர் பெருமான் சொல்றதே அதுவே ஒரு சிறப்பு. அவர் சொல்றார், அவரு சிலை போலதான் பார்க்கிறார். அபயகரம் பார்த்துட்டு என்று வந்தான்னு கேட்டார் பெருமான், என்று வந்தான்னு கேட்டார் சொல்லிட்டு ஒன்று சொல்றார். என்ன மட்டும் கேட்டதான் நினைக்காதீங்க, உங்களையும் கேட்பான் பெருமான். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, ஒன்றி இருந்து நிறுவனங்கள், ஒன்றி இருந்து நிறுவனங்கள், அதுதான் உங்களுக்கு என்று வந்தானே கேட்கறது தெரியும் என்கிறார். அப்போ அந்த பாவனை புரிஞ்சுதானே பாடுறாங்க அவங்க எல்லாம் அடிப்படையா பார்த்தீங்கன்னா. அப்ப முதல்ல ஊன நடனம், அதுக்கப்புறம் தான் இப்ப நான் இங்க சொல்லப்படுகிற ஞான நடனம் உங்களுக்கு எழுதுறேன். எப்படி பார்க்கணும் அடுத்து என்றால், அதே உடுக்கை உதறுதல், மாயை தனை உதறி
ஆன்மாக்குடைய மாயையை உதறுகிறான், வல்வினையை சுட்டு வினையை சுடுகிறான். அதே நெருப்பு தான், உன்னை பார்த்த அதே துடுக்கை தான், அதே துடிதான், அதே தான் இங்க நெருப்பு தான். ஆனா இப்ப வேற மாதிரி பார்க்கிறோம். மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி, நம்முடைய ஆணவ மலம் சாயும்படியாக அதை அமுக்கி ஆன்ம நேயத்தை ஆன்மாவை தான் எழுத்தல் தான் எந்த யார் பரதம் பார்க்கிறோம். ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் எழுத்தல் தான் எந்தை பரதம் என்று முடிக்கிறார் பாட்டை. இப்படி பார்ப்பது இது ஒரு வகையான தரிசனம். இது இப்ப ஆடுகின்ற உரையிலே ஐந்தொழிலை எப்படி செய்கிறான் பெருமான் என்றால், உயிர்களுக்கு வினையை நீக்குவதற்காக ஆடுகிறான் என்பதை திருமந்திரத்தில் சொன்னதை உண்மை விளக்கத்தில் தனியாக எடுத்து அவர் சொல்றார். அதான் அந்த பாட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் பாருங்க. அது வீசு கரம் தானே, கை வீசு கரம் இருக்கு இல்லையா, அதுதான் அழுத்தல். இந்த கரம் அபயகரம், இது அழுத்துற கரம், வீசு கரம். பார்த்தா நடன மாதிரி தெரிகிறது, கை வீசி ஆடுற மாதிரி தெரிகிறது. என்ன குறிப்பு சொன்னார் என்றால், மலம் சாய அமுக்கியாச்சு, ஆணவம் போகும்படியாக ஆன்மாவை அழுத்தியாச்சு மலத்தை. அருள்தான் எடுத்துன்னார். தூக்கிய திருவடி அது அருள்தான். தூக்கிய திருவடி எடுத்த பொற்பாதம் என்றால் தூக்கிய திருவடி. அந்த எடுத்த உடனே உயிருக்கு அது புதுசா இருக்குதான். ஏனென்றால் இதுவரையில் அது அறியாமையில் இருந்து இன்ப துன்பத்திலே இருந்தது. பேரின்பம் என்று வருகின்ற பொழுது அதுக்கு புரியாதுன்றார். நான் அதுக்கு உதாரணம் சொல்றது ஐயாவும் தெரியும். பிளைட்ல அது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றது, பிளைட்ல போனோம்னு நான் பிளைட்ல போனா காபி டீ சாப்பிட மாட்டேன். ஏன்னா ரொம்ப தூய்மையா கொடுப்பாங்க. ஏன்னா நாம இங்க டஸ்ட் டீ குடிச்சு பழக்கம் வச்சல, அந்த டீ என்னால குடிக்க முடியாது. அதான் உண்மையான டீ. குடிச்சா அப்படிதான் குடிக்கணுமா, டீ குடிச்சாதான் குடிக்கணுமா. சுத்தமான டீ கொடுக்குறது நம்ம பிடிக்க மாட்டேது. ஏன்னா இதை குடிச்சு குடிச்சு பழக்கப்பட்டதுனால அது நமக்கு பிடிக்கல, அடிப்படையா பிடிக்கல. டீனா அதான் டீ, காஃபினா அதான் காஃபின்றாங்க. இருக்கட்டும். அதே மாதிரி மற்றதும் கூட அப்படிதான், மது கூட அப்படிதான். அவங்க கொடுத்தா நல்லது, உடம்புக்கு எடுக்காது, அதெல்லாம் சொல்றாங்க. அது வேற விஷயம். நான் அதை தவிர அது சொல்ல, அது இல்லை சொல்றேன். இந்த மாதிரி டீ காஃபியை குடிச்சிட்டு அங்க போனா எப்படி பிடிக்கலையோ, அது போல உயிருக்கு இதே வாழ்க்கையில் இப்படியே இருந்துட்டு புதுசா பெருமானுடைய திருவடி போனா ஏன்டா இங்க வந்தோம் நினைக்கிறான். அது தெரியல, அது புரியல. பேரின்பத்தை உணர்ந்து கொள்வதற்கு என்ற பக்குவம் இன்னும் அதுக்கு வரல. அருள் எடுத்தாச்சு, அருள் நிலைக்கு போயாச்சு. ஏன்னா ஆனந்த நிலைக்கு போயாகணும். அருள் நிலைக்கு போன உடனே ஆனந்தக்கு பெறுகிற பொழுது நம்முடைய மெய்கண்டார் சொல்லுகிறார், வேம்பு தின்ற புழு போல நோக்கிற்றே நோக்கும். வேம்பு தின்ற புழு போல, வேப்பங்காயை சாப்பிட்ட ஒரு புழுவுக்கு கருப்பங்காட்டிலே போய் விழுந்து கரும்பை கடிச்சுன்னா தித்திக்கும். ஆனா நினைக்குதான் அந்த மாதிரி இது ஆகுமான்னு நினைக்குதான் இல்லையா. வேப்பங்காய் போல இது ஆகுமான்னு நினைக்குதான்னா அந்த கசப்பே சாப்பிட்டு பழக்கம், இனிப்பு அதுக்கு பழக்கம் இல்லை. ஆனால் இனிப்பு தான் உண்மையை, கரும்பு தான் இனிப்பு நமக்கு. அதனால வேம்பு சாப்பிடுதான். அதுபோல் வேம்பு போல நம்முடைய சுந்தரர் பாடுறார், வேம்பையும் தீன் சுவையையும் விரவி கலந்துன்றார். பெருமான் எப்படி புரிகிறான், நமக்கு கசப்பாக இருக்கிற துன்பத்தையும் தருகிறான், இனிப்பாக தீங்கனி போல் இருக்கின்ற இன்பத்தையும் தருகிறான். இரண்டையும் கலந்து கொடுக்கிறான். இப்படி கலந்து கலந்து கொடுத்து கலப்பற்ற இன்பமாக இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை தரப்போகிறான் என்று பாடுறார். அதுபோல அந்த இன்பத்தை நுகர முடியாததுனால அது தத்தளிக்கிற பொழுது கொஞ்சம் இருந்து பார் என்று அழுத்துகிறான். அதான வீசுகரம். நேயத்தால் ஆனந்த வாரிதின்னர். வாரிதினா கடல். ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல், அந்த பொறுப்பை எடுத்துக்கிறான். மருந்தையே சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற குழந்தைக்கு அந்த கசப்பு நீங்குவதற்காக தேனை கொடுப்பார் தாய். அதுவும் அது மருந்து நினைச்சு வேணாம் வேணாம் இன்னும் மருந்தான் இல்லடா, மருந்து இல்லடா, தேன் தான் நம்பாது. அது அப்ப வற்புறுத்தி என்ன பண்ணுவான், அந்த விரல்ல தேன் எடுத்து நாக்கில் தடவா, அப்புறம் நல்லா இருக்கு இல்லையா. அப்ப வற்புறுத்தி தானே கொடுக்குறா.
அதே போல ஆன்மாவை தான் அழுத்தல், கசப்பையே சாப்பிட்டு இதற்கு பேரின்பம் புரியாததுனால, அது சிற்றின்பம் தெரிந்ததுனால பேரின்பம் தெரியவில்லை. அதனால் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம், நம்முடைய தந்தையாக இருக்கின்ற பெருமானுடைய பரதம் அல்லது நாட்டியம் அதுதான் என்று அவர் சொல்றாரு. அது ஒன்று விஷயம். அதை இன்னொன்று இங்க நான் சொல்லியிருப்பேன். அதாவது அந்த பிட்சாடனமூர்த்தி வடிவத்தில் தாடுகாவர முனிவர்கள் எல்லாம் அவர் கர்மகாண்டிகள், வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை பின்பற்றியவர்கள். எனவே அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. எனவே அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு கடவுள் உண்டு என்று சொல்லுகின்ற கையாக இதை காட்டுகிறான். ஒரு கை பிட்சாடனமூர்த்தியார் ஒரு கை இருக்கும், ஒரு விரல் இருக்கும். அந்த ஒரு விரல் என்பது பிரம்மம் அல்லது கடவுள் ஒன்று, அது நான் தான் என்று சொல்லுகின்ற ஒன்று. அது சன்முத்திரை என்று சொல்வாங்க. சன் என்று சொன்னால் சத் என்ற அர்த்தம். ஒரு பொருள் உள்ளது என்று சொல்வதற்குள்ள முத்திரை. இரண்டாவது தட்சிணாமூர்த்தி வடிவம். தட்சிணாமூர்த்திக்கு இப்படி இருக்கிற வடிவம், அது சின்முத்திரை. அது அறிவை புகட்டுதல், அறியாமை நீக்கி அறிவை புகட்டுதல். அங்கே கடவுள் உண்டு, ஒரு பரம்பொருள் உண்டு என்று சொல்வதற்காக அங்கே உள்ளது என்று சொல்றதுக்கு சத்முத்திரை. அந்த பொருளால் உயிர்களுக்கு அறியாமை நீங்கும் என்று சொல்லி அந்த மூன்று மலம் நீங்கி பெருமானுடைய திருவடியை சேர்தல் என்ற சின்முத்திரை. இது இரண்டாவது. மூணாவது ஆனந்த முத்திரை, அதுதான் இந்த முத்திரை. வீசு கரம் என்று சொல்றோம் இல்லையா, ஆன்மாவை நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல். எனவே அந்த வீசுகரம் ஆனந்த முத்திரை. அப்ப சத்து சித்து ஆனந்தம் என்ற மூன்று முத்திரையில சன்முத்திரை, சின்முத்திரை, ஆனந்த முத்திரை. சன்முத்திரை என்பது பிட்சாடனுக்குரியது, சின்முத்திரை என்பது தட்சிணாமூர்த்திக்குரியது, ஆனந்த முத்திரை என்பது நடராஜ பெருமானுக்கு உரியது என்று நாம் வைத்துக்கொள்ளும் சொல்றார். அப்புறம் அந்த வினை மூன்று உங்களுக்கு தெரியும், அதை எழுதியிருக்கிற. அதை ஏன் எழுதணும்னு சொன்னா, எரி சேர்ந்த வித்து என்று வருது. அந்த வினையை விதைக்கு சமமாக நாம் ஓமிக்கிற வழக்கம் உண்டு. விதை போல மும்மலம் நெல்லினுக்கு முளை உமி தவிடு போல் என்று நாம் படிக்கிறோம். அப்ப விதை முளைத்து வருவது போல நமக்கு வினை முளைத்து வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விதை வினை ரெண்டு ஒன்று தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ரெண்டு ஒன்று. அந்த விதை முளைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், முளைக்கணும்னா உழவனுக்கு தெரியும், விதை நெல்லை காயப்போடுவார்கள். சரியா காயப்போடணும், அது வெயில்ல முறையாக காயப்போடுவாங்க. அந்த ஈரம் நீங்கணும், ஈரம் நீங்கினால்தான் அந்த விதை முளைக்கும். இது சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு எங்க நாள்தோறும் கொண்டு போய் சூரியனுடைய வெப்பத்தில் வைக்க முடியுமா என்று சொல்லிட்டு வானல்ல போட்டு வருத்துவோம் எல்லாத்தையும் என்று வருத்தால் முடிஞ்சது. பெருமானுடைய படைப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வெப்பம்தான், நெருப்பும் வெப்பம்தான், சூரியனும் வெப்பம்தான். சூரியனுடைய வெப்பம் உணக்கும், அந்த விதை ஆற்றல் அழியாமல் வறுக்கும். அப்ப அப்படி ஆற்றல் அழியாமல் உணக்குது. வருத்தம் நெருப்புல போட்டா அந்த ஆற்றல் அழிந்து போகுது. அதனால என்ன சொன்னாங்க, ரெண்டையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. எரி சேர்ந்த வித்து என்று சொல்றாங்க இல்லையா, அதான் உங்களுக்கு அங்க எழுதியிருப்பேன். நுகர்வினை இன்ப துன்பம் அது பிராரத்தம், கிடைவினை பிறவிக்கு ஏதுவாக வருகின்ற சஞ்சிதம், மறுவினை நுகர்வினை அனுபவிக்கும் பொழுதே செய்யப்படுவன ஆகான்மியம். மூன்று நமக்கு தெரியும். இதுல கிடைவினை என்ற சஞ்சிதம் இருக்கு இல்லையா, அதுதான் பல பிறவிக்கு காரணம். ஒரு பிறவியில் இப்ப நான் இந்த பிறவி இருக்கு, இந்த பிறவியில் அங்கேயிருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம், மொத்தமா வாங்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறோம். அடுத்த பிறவிக்கு அது இருக்குன்றதுக்காக வச்சிருக்கோம் இல்லையா, அது போல இருக்குது. அப்ப நாம எதையுமே சேமித்து பழக்கம், அது வரை வினையும் சேமித்து பழக்கம் வச்சிருக்கோம். போறோம் பெருமான் என்ன செய்யறான், குருவா வந்தாச்சு. இப்போ ஞானம் இப்ப ஏதோ ஒரு ஜென்ம புண்ணியத்தில் நமக்கு இந்த தவம் வந்து
ஞான குருவாக வருகின்ற பொழுது அவன் என்ன செய்யலாம்? முதல்ல அந்த வினை போயிடணும். பல பிறவிக்கு துணையாக இருக்கின்ற உதவுகின்ற அந்த சஞ்சிதத்தை நீக்க வேண்டும். எனவேதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லிச்சு? குரு வந்து தீட்சை செய்கிறான் என்றால் தீட்சையில் சஞ்சிதம் போகும். இப்ப ஏன் தீட்சை வேணாம் வேணாம்னு சொல்றாங்கிறதுக்கும் ஏன் வேணும்னு சொல்றாங்க அர்த்தம் தெரியுது இல்லையா? தீட்சை செய்துணுமா சார் என்று ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா? தீட்சை செய்துக்க வேண்டுமான்னு கேட்டா நாம அது என்ன பண்றது? திருமுறை படிக்க வேண்டுமான்னு கேட்டா நாம் என்ன சொல்றது? திருமுறை படிக்க வேண்டுமான்னு கேட்டா என்ன? அது போலதான் ஏன் சொல்றார் என்றால் தீட்சை என்றாலே பெருமானுடைய கிரியாசக்தி, அதுதான் தீட்சை. பெருமானுடைய கிரியாசக்தி பதிகிறது, உயிர்ல பதிகிறது, அது குரு மூலமாக பதிகிறது. எனக்கு அது வேண்டாம் என்று சொன்னால் அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என்ன செய்யறான் பெருமான்? குருவாக வந்து இனிமேற்பட்டு பிறவி வேண்டாம் என்று தீட்சை கொடுக்கிற பொழுதே, உண்மையான குரு இடத்துல நீங்க தீட்சை பெற்றா நாம நம்பலாம். சமய தீட்சை பின்னால விசேஷ தீட்சை பெறுகிற பொழுது இப்ப நம்முடைய பிறவியில இருக்கின்ற சஞ்சிதம் நீக்கப்பட்டது என்று நான் நம்பலாம். அது சந்தேகம் கிடையாது. உண்மையான சரியான ஒரு ஆதரத்தில் தீட்சை பெற்று நாம் அந்த தீட்சையை ஏற்றுக்கொண்டு முறையா செய்தோம் சொன்னா நம்முடைய சஞ்சிதம் நீக்கப்பட்டது என்று தெரிந்து கொள்ளலாம். அது எரி சேர்ந்த வித்து போல தீட்சை போச்சு. அப்ப எஞ்சி இருப்பது 2 வினைதான். ஒன்று பிராரத்தம், அடுத்து ஆகாண்மியம். 2 இருக்குது. நம்முடைய திருவாசகத்தை அதையும் நான் எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஆகாண்மியம் நீங்குவதற்கு என்ன வழி என்றால் நாம் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கணும். அது யாருக்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது இல்லையா? தீட்சை கொடுத்து சஞ்சிதத்தை நீக்கிட்டார், அவர் கொடுத்து உபதேசம் செய்யாச்சு. இனிமேற்பட்டுப்பா உனக்கு வருகிற இன்ப துன்பத்தை சமமாக பாவிக்கின்ற ஞானம் உனக்கு வர வேண்டும், அது உங்ககிட்ட இருக்குன்றார். பிராரத்தம் இருக்குங்களே, அது என்ன பண்றது? அது அனுபவிக்கணும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டருங்க சில பேர் சொல்றாங்க இல்லையா, மருந்து சாப்பிடுங்க சார், எவ்வளவு நாளைக்கு? அது இருக்கிறதுல சாப்பிடதான் வேணும். சில நோய் அப்ப என்ன அது மருந்து இல்லையா? நோயை நீக்கத்தானே மருந்துன்னா அது இருந்தாலும் சார் நீங்க சாப்பிட்டா ஆகணும். அப்படிப்பட்ட நோய் சார் அது, நீங்க என்ன பண்றது அப்படி கேட்கறாங்க இல்லையா? அதை நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா? நமக்கு வர நோய். அப்ப அவங்ககிட்ட கேட்கறோமா, என்னையா நீ டாக்டர் என்ன மருந்து கேட்கறமா? இங்க மட்டும் பெருமாட்ட கேட்கறோம் இல்லையா? என்றால் பிராரத்தத்தை நாம் அனுபவித்துதான் தீர்க்க வேண்டும். அதெல்லாம் விதிவிலக்கு. பிராரத்தம் கூட தாக்காமல் இருப்பது என்பது சில பேருடைய விதிவிலக்கு. டாக்டர் சொல்றாங்க இல்லையா, மெடிக்கல் மிரக்கலுங்க, இது எப்படிங்க போச்சு இல்லையா? அந்த மாதிரி அது சில சமயம் நடக்கும். அது எல்லாருக்கும் விதியா சொல்ல முடியாது. எனவே பிராரத்த கர்மத்தை அனுபவித்து போக்க வேண்டும். அப்ப சஞ்சிதம் தீட்சையால் நீங்கும், பிராரத்தம் அனுபவித்து நீரும், ஆகாண்மியம் ஞானத்தால் தீரும். 3 வகையில் அவங்க சொல்றாங்க. அதங்க எடுத்திருக்காங்க. அதாவது கிடைவினையாகி சஞ்சிதம் போறதுக்கு குருவருள் என்ன செய்தா? எரிசேர்ந்த வித்தாக அது அழிக்கிறது. அதனால் பிறவி அரும், பிறவற்ற நிலை வீடு. எனவே குருவருளால் பாச நீக்கமும் வீடு பேரும் உளவாகும். குருவனுடைய அருளாலே நமக்கு தீட்சை பெற்று பாசம் நீங்குகிறது, வீடு பேறு வருகிறது இல்லை. திருவருளே குருவருளாய் பதியும். குருவனுடைய அருள் எது? குருவருள் வேறு, திருவருள் வேறு அல்ல. திருவருள் குரு மூலமாக வருவதாலே அதை குருவருள் சொல்றோம். நாம் குரு தருவதாலே குரு அருள், பெருமான் தருவதாலே திருவருள் நினைக்க கூடாது. குருவருளும் திருவருள்னா என்ன அர்த்தம்? நமக்கு நேரா திருவருள் கொடுக்கிறோம்னா அருளாளர்களா? எனவே குரு மூலமாகத்தான் வரும். எனவே திருவருள் குரு மூலமாக வந்தால் அது குருவருள். அந்த சஞ்சிதத்தை நீக்குவதற்கு சிவப்பிரகாசத்தில் எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர்வித்தின் ஒல்லையில் அகலும். ஒல்லைனா விரைந்து அர்த்தம். விரைந்து அகலும். எல்லையில் பிறவி நல்கும், எல்லையற்ற பிறவியை தருகின்ற அந்த சஞ்சித வினை எரிசேர்வித்தாக போய்விடும், முளைக்காது போய்விடும் என்று சொன்னார். இந்த பாட்டு திருமந்திரத்தில் அப்படி இருக்கிறது. சிவப்பிரகாசத்திலையும் எரிசேர்ந்த வித்து என்பது சஞ்சிதத்துக்கு சொன்னார். மாணிக்க வாசகருடைய பாட்டு அங்கே சொல்லியிருக்கிறேன். மாணிக்க வாசகர் பாட்டை சொல்லியிருக்கலாம் தெரியல, எழுதியிருக்கேன்.
உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமை என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய். வருது இல்லையா? கழுக்குண்டிலே பாடுற, நம்ம ஊர்ல பாடுறதுதான். அங்க என்ன சொல்றார்? ஆகாண்மிய வினை சொல்லுகிறார். மேல் விளையாமைன்றார் இல்லையா? மேல் விளையாமை என்றால் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன், இனிமேற்பட்டு எனக்கு வினை கிடையாது என்றால் அது ஆகாண்மியம். ஆகாண்மியத்தை நீக்குகிறான். அதுக்கு சொன்னார் உனக்கிலா தோர் வித்து. அது என்ன அர்த்தம் என்றால், நான் செய்கிற வினையெல்லாம் வருத்த விதை சஞ்சிதம், நான் செய்த வினையெல்லாம் காயப்போடாத விதை போல. உனக்கில்லாததோர் வித்து, காயப்போடாத வித்து முளைக்காது. எனவே அங்கே எரி சேர்ந்த வித்து முளைக்காது, இங்க காயப்போடாத வித்து விளைக்காது. எனவே உனக்கில்லாததோர் வித்து என்று நயமாக அந்த பாட்டை பாடியிருக்கிறார். உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமை என்று. ஆகாண்மியம் வராது என்பதை மாணிக்க வாசகர் பல இடங்களில் சொல்லுகிறார். சாத்திரங்களும் அதை சொல்லுகின்றன. நாம் அடிக்கடி அதை சொல்லியிருக்கோம், கொஞ்சம் நினைவு கொள்ளுங்க. கரங்குவிவார் உண்மையிடும் கோன் கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அது என்ன அர்த்தம் என்றால், கரங்குவித்தால் உங்கள் ஆகாண்மியம் நீங்காது, சிறங்குவித்தால் ஆகாண்மியம் நீங்கும். அதான் அர்த்தம். நீங்க உள்ள மகிழ்கிறான் ஊங்குவிக்கிறான்னு நம்ம எப்படி அவன் தூக்கி வச்சுக்கிறாரா என்றால் என்ன அர்த்தம்? கரங்குவித்தால் உள்மகிழ்கிறான் என்றால் நாம் ஏன் கரங்குவிக்கிறோம்? பெருமானே எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்று சொல்றதுதான். இப்படி சிறங்குவித்து விட்டா ஏன்னா எனக்கு எதுவும் வேணாம் பெருமான் நீ தான் வேணும், அதான் பெருமான் கும்பிடுறது. இந்த ரெண்டு வேறுபாடு நமக்கு வரணும். எல்லாரும் கை தூக்கி தான் கும்பிடுறோம், அது வேற விஷயம் இல்லையா? கும்பிடுறோம். ஆனால் பாவனை என்ன என்றால், பெருமானே நீ உன்னை தவிர வேறு எனக்கு எதுவும் தேவையில்லை, உள்ளேன் பிரதெய்வம் எல்லாம் உன்னை எல்லாம் வேறு வேண்டேன் பிரதெய்வம் இல்ல, வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் என்பது போல எண்ணினால் உங்களுக்கு ஆகாண்மியம் இல்லை. என்னவோ அவனுடைய பக்தன் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ, அதுதான் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பக்தி விலை பேசினால் சரி நம்மால் இன்னும் திருந்தல என்று உள்மழுகிறான். சரி அங்கெல்லாம் போகாம இங்க வரா இல்லையா பரவாயில்ல என்று உள்மழுகிறான். எனவே உலக இன்பத்தை தருவதுதான் உள்மகிழ்தல். பிறவினைக்கு ஆகாண்மியத்தை நீக்கிறான் இல்லையா, அதுதான் ஓங்குவித்தல் என்று. அதுதான் சாத்திரங்களை நமக்கு வரும். அப்புறம் பாடுறார், சலவிலன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலவிலன் நண்ணுமா நாள்நூறு நல்குவான் வருது இல்லையா? சலவிலன் முதல்ல அது வார்த்தை சொல்லிட்டார். சலம்னா வஞ்சனைன்னு அர்த்தம். அவன் வஞ்சனை அவனுக்கு கிடையாதுன்னு. சலம் இளன் அதை முதல்ல மறைவே பண்ணிட்டார். நம்முடைய பெருமாளுக்கு வஞ்சனை கிடையாது, நீ நான் என்ற வேறுபாடு கிடையாது. அடுத்துதான் சொன்னார் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன். வஞ்சனை இல்லாத சொல்லிட்டு அவனை சார்ந்தவருக்கு தான் நலம் செய்வான்னா அப்ப என்ன அது வஞ்சனை தானே? அவன் சாராதவருக்கு துன்பம் செய்வானா? ரொம்ப ஜாக்கிரதையா பாடியிருக்காங்க அவங்க. சலமிலன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன், நன்மை செய்ய மாட்டான்னு அர்த்தமே தவிர தீமை செய்வான்னு சொல்லல பாட்டுல. ஜாக்கிரதையா என்னும் பாட்டுல அவன் நன்மை செய்ய மாட்டான், தீமை செய்வான்னு சொல்லியிருந்தா அவர் சலம் உடையவர், வஞ்சனை உடையவர். அப்ப அவர் என்ன சொல்றார்? சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் என்று சொன்னால் இதுதான் சொல்றான், சார்ந்தவர்களுக்கெல்லாம் அவன் நலம் செய்கிறான், ஆகாண்மியத்தை கெடுக்கிறான். சலம் இல்ல சாராவில்லை என்றால் ஆகாண்மியத்தை கெடுக்கல, எனவே நலம் இல்லாதவன். அந்த நலம் அவன் செய்யல, அது அவன் தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? வேண்டான்றார். அப்ப சார்ந்தால் உங்களுக்கு ஆகாண்மியம் இல்லை, சாடாதவர்களுக்கு ஆகாண்மியம் அது நீங்க செய்த வினை வருது விட்டு போங்க என்றார். அதான் அப்படி பாடுறார். அப்ப சோத்திரம் இருக்குது. இதே தான் நமக்கு இதையும் திருவருட்பயில இப்படி சொல்லுகிறார். நலமிலன் நன்னினார்க்கல்லால் என்ற பாட்டில் அவர் சொல்றார். அதனால அந்த உனக்கில்லாததோர் மித்துவில் விளையாமையின் வினை ஒத்தபின் என மணிவாசகர் ஆகாண்மிய வினை எழுதற்கு காயாத வினையை உமை கூறினார் என்று நாம் எழுதியிருக்கிறோம். அதோட அந்த 8வது பாட்டு முடிகிறது. இனி 9வது பாடல். அப்போ திருமந்திரத்தில் நாம் இன்னும் முழுக்க உபதேசம் தான் படிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு சித்தாந்த செய்திகளை அவர் சொல்லிடுறார் பாருங்க. இந்த பாட்டுக்கு நம்ம எத்தனை விளக்கம் திருமுறைகள்லாம் விளக்க வேண்டியதாக இருக்குது. சாத்திரம் விளக்குனா
அவ்வளவு தெளிவாக அவர் பாடியிருக்கிறார்னு தெரிகிறது, விஷயத்தை தெரியுது. அதான் நம்ம சரி. அடுத்த பாடல். வித்தை கெடுத்து வியாகிரத்தே மிக சுத்தத்துரியம் பிறந்து துடக்கு அற ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்பொடு செத்திட்டு இருப்பர் சிவயோகியார்களே அப்படின்னு. சிவயோகிகள் செத்திருப்பாங்கன்றார், செத்துட்டார். நடைப்பணமாக இருப்பார்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நடைப்பணமாக இருப்பார்கள். அவளுக்கு பெயரை சொன்னால் கூப்பிட்டா தெரியாது, இது வேண்டுமா என்று கேட்டால் பசியும் தெரியாது, வெயில் மழை எதுவும் தெரியாது. செத்தது போல நடைப்பணமாக நடந்து போவாங்க கொள்வாங்க தவிர நடைப்பணமாக இருக்கிறார்கள் என்றுதான் அவர் சொல்றார். அதுதான் எழுதுறேன். வித்தை கெடுத்து, வித்தை என்பது சொன்ன எரிசேர்ந்து வித்துன்னு சொன்ன இல்லையா, அது சஞ்சிதம், கிடைவினை சொல்ற சஞ்சிதம். வித்தை கெடுத்து எழுதல நினைக்கிறேன். வியாகிரம் என்ற ஒரு வார்த்தை எழுதுக்கேன். வியாகிரம் என்பது முடிந்த நிலை, அது ஆறாவது ஆதாரம் என்று புருவ நடுவாக இருக்கின்ற அந்த நிலை, ஆறாவது ஆதாரம் தியானத்தில் இருக்கின்ற நிலை. அது புருவத்தில் இங்க இருக்கிற பொழுது உயிர் தீட்சண்யமான அறிவோடு இருக்கும்ன்றாங்க. ஏன்னா எல்லா கருவிகளும் இருக்கிறது, நனவிலே இருப்பது போது எல்லாம் தெரியுது இல்லையா, அதான் சித்தாந்த ஒரு செய்தி சொல்லுது. அதை நம்ம இங்க ரொம்ப விளக்க வேணாம், சுருக்கமாக சொல்லிடுறேன். இங்கே இருக்கின்ற அறிவு நனவா இருந்து கனவுக்கு போகுது இல்லையா, கனவுக்கு போகுது, அப்புறம் உறக்கம் பேருறக்கம் போய் மறுபடியும் வருது. அது நாள்தோறும் வர்றது நமக்கு. இந்த அவஸ்தை என்பது நாள்தோறும் நாம் படுகிறோம். ஆனால் இந்த மாதிரி யோகிகள், சிவயோகி என்ன செய்யறாங்க, இங்க இருக்கின்ற அந்த அறிவை, அந்த உணர்வை கீழே போக விடாமல் மேலே ஏற்றுறாங்க, மேலே சிந்திப்பார்கள். அதுதான் அந்த யோக நிலை என்கிறார்கள். இங்கேயே முதல்ல சிந்திப்பாங்க, முதல்லையே இங்கேயே சகலம் என்று சொல்லிக்கொண்டு சகல சாக்கிரம், சகல சொப்பனம், சகல சுழுத்தி, அப்புறம் துரியம் துரியாதீதம் என்று எல்லாமே சகலத்தை இங்கே 5 அவத்தையும் இங்கே இருக்கும். அதுக்கு மேற்பட்டு போற பொழுது அது சுத்தம், சுத்த துரியம் என்று போகும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது இப்ப நம்ம அதான் 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 ஆற்றல், அதான் நமக்கு ஆற்றல். ஏன் கீழே போகுது அது சொல்லுங்களேன். ஏன் தூக்கம் வருது நமக்கு? தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது அக்காலம் அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு தூக்கம் அவசியம் இல்லை என்றார். நாம் நினைப்பது போல இல்லை. இன்றைக்கு தியானத்தில் சொல்றாங்களே யோகிகள், நாம தியானம் ஒரு 10 நிமிடம் செய்தால் 1.5 மணி நேரமா 2 மணி நேரம் தூங்கின அமைதி வருமானவர்கள். தியானம் 10 நிமிஷம் தான் பண்றீங்க. நல்ல நினைவோடு இருந்து கொண்டு 10 நிமிடம் தியானம் பண்ணீங்கன்னா 1.5 மணி நேரம் தூங்கினா உங்களுக்கு அந்த எவ்வளவு அயர்வு நீங்குகிறதோ அந்த அயர்வு நீங்க உங்களுக்குன்றாங்க. அதுபோல அவள் அந்த யோகத்தில் இருக்கிற பொழுது அவங்களுக்கு தூக்கம் அவசியம் கிடையாது என்று பார்க்கணும். அதான் அவளுக்கு இரவு பகல் இல்லாமல் எப்போ அவங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்றதுக்கு அதான் அடிப்படை காரணம். அதை பின்னால் நம்ம படிக்க போறோம். நிர்மலா அவஸ்தை, பராவஸ்தை என்றெல்லாம் அங்கே திருமந்தம் சொல்ல போறார். அப்படி இருப்பது அதுதான் இங்க சொல்றாருங்க. சுத்த துரியம் என்று இங்க நான் எழுதியிருக்கிறேன். அதுல உயிர் உணர்வு சுத்த துரியமா இருக்கின்ற ஞானத்தில் யோகம் என்பது அது சும்மா பேர் மட்டும் தெரிஞ்சுங்க. இப்போ ரொம்ப அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். வித்தை கெடுத்து வியாகிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து ஞானத்திலே வருகின்ற யோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 சொல்றோம், அடிக்கடி நம்ம சொல்லுவோம். இதை சொல்லுகிற பொழுது இதை 16 சொல்லணும். அது கூட நான் எழுதி கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க, அப்பப்போ நான் மறந்து போகும். சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம், அதே கேள்வியில் சரியை கிரியில் 14 வரும். அந்த 16 நாம் தெரிந்து கொள்ளணும், தெரிந்து வைத்துக்கணும். அந்த 16 எந்தெந்த நிலையில் நாம் இருக்கிறோம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக சரீகரி யோக ஞானம் வைத்துக்கணும். அந்த சரீகரி யோகத்தை உபாயச்சரி உண்மை சரி நல்லா பிரிப்பும் தவிர அதற்குள்ளே இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா உயிர் அந்த அளவிற்கு அனுபவம் பெறுகிறது, மெல்ல மெல்ல அனுபவத்தை பெறுகிறதுன்னு பார்க்கணும். நீங்க நாம் அதை எப்படி உணரணும்னு சொன்னா இப்ப ஞானத்தில் யோகம் சொல்லியிருக்கேன், சுத்த துரியம் நான் சொல்லியிருக்கேன். இது ஞானத்தில் யோகம் சொல்லியிருக்கேன். இப்போ ஏறக்குறைய நாம் ஏறக்குறைய 6 மணி 6:30 மணி ஆகி போச்சு. 1.5 மணி நேரமாக ஒரு 2 பாட்டம் 3 பாட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நுணுக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக உணரணும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக உணர உணர அந்த நிலை நமக்கு வருது பாருங்க. அப்ப தூக்கம் நமக்கு போயிடுச்சு. இப்பவே நமக்கு தூங்கணும்னு வரல.
ஒருவேளை வகுப்புல தூங்கினா சமயம் கொஞ்சம் போய் முகத்தை கழிட்டு வந்துரு, இல்லை போயிடணும். ஏன்னா அவர் இதில் நாட்டம் இல்லைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இதில் நாட்டம் இருந்தால் தூக்கம் வராது அடிப்படையாக. அர்த்தம் பெருமானை நீங்கள் எண்ணுகிற பொழுது அணு அணுவாக நீங்கள் எண்ணினால் அது யோக நிலைக்கு போகலாம். சரியையில் முதல்ல சரியைன்னு சொன்னாங்க, உடம்பினால் செய்வது சரியை என்று சொன்னாங்க. சரியையில் சரியை என்று சொல்ற பொழுது ஏதோ செய்யறீங்க, திருவலகு இடுறீங்க. திருவலகு இடுகின்ற பொழுது பெருமானுக்கு செய்கின்ற இந்த சரியை நமக்கு செய்தானே பெருமான் என்று எண்ணுகிறீங்க இல்லையா, அது சரியில் யோகமா போகும். நினைச்சீங்கன்னா யோகமா போகிறதுன்னு பார்க்கறோம் இல்லையா. அப்புறம் எடுத்து ஏதாவது ஒன்று வைக்கிறீங்க, அது சரியில் கிரியாக போகும் என்று நுணுக்கமாக ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ பெருமானை நோக்கி செய்கின்ற சின்ன விஷயமா இருந்தாலும், நம்முடைய வேதாரண்யத்தில் எலி அது என்னமோ பண்ணுச்சு, அது எண்ணெய் குடிக்க போச்சு, சுட்டு சேர்ந்து போட்டு தூண்டி விட்டது விளக்கு. மாபலியாக பிறக்கிறான் என்றால் அந்த நிலை அதுக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் தான் குறைவா இருந்தது, உடனே அதுக்கு அந்த தவம் நிறைக்குது இல்லையா. அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சேர்க்கிறோமோ, சிறு துளி பெரு வெள்ளம் என்பது போல சரியிலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இருந்தால் அந்த சரியை முற்று பெறும். அதற்கு பின்னால் கிரியை என்று அப்படி 16 நிலையாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இது சுத்த துரியம் தான். சுத்த நிலையிலே நாம் சொல்லுகிற சகல நிலை அல்ல, சுத்த நிலை துரியத்துக்கு போக வேண்டுமாம். போனா என்னன்னு சொல்ற பாருங்க, சுத்த துரியம் பிறந்தால் துடக்கு அறன்னார். துடக்கு என்றால் பொருள்களிலே பற்று அனுபவம், அதனுடைய ஆசை, பொருளிலே அழுந்துதல், அதுதான் துடக்கு. அதுதான் நமக்குள்ள குற்றம். பொருள்களாக மாறிவிடுதல், பொருள்களை விட்டு போகாமை, பொருள் இழந்தால் வருந்துதல். நேற்று நம்முடைய இவர் விமல்நாதன் பேசிட்டு இருந்தார். நம்முடைய விமல்நாதன், விமல் நம்ம இவர் தான் அருள்நிதி பையன். அவங்க ஏதோ ஒரு போட்டு எங்கே போயிட்டு கேரளாவில் தங்கியிருந்தாங்களாம், போட் ஹவுஸ் தங்கியிருந்தாங்களாம். பேமெண்ட் கொடுக்குற போது கார்டு பேமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அது டபுள் பேமெண்ட் ஆகி போச்சான். 21,000 42,000 ஆகி போச்சான். போடுறோன்னா அப்புறம் போடவே இல்லை சார், விட்டுட்டாச்சு. அவருக்கு இல்லை, வேற ஒருத்தருக்கு, அவங்க உறவுக்காரத. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவங்களுக்கு 21,000 பெருசில் விட்டாங்க, அவங்களுக்கு 21,000 பெருசில் விட்டுட்டாங்க, நாம தான் போய் நீங்கள ஒரு தேடி இருப்போம் அப்படின்னு வேடிக்கை சொன்னார். இப்போ ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல் போனால் போடான்னு விட்டுறாங்க இல்லையா, அதுபோல் நமக்கு எப்படி வரும் என்றால், உயிருக்கு உழைக்குமாக ஒரு நோய் வருகிற பொழுது சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அப்போ இருந்த சொத்து பற்று எல்லாத்தையும் மறந்துடுறோம், அது முக்கியம் சொல்றோம் இல்லையா. அப்ப நாம் நம்முடைய தொடக்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கிற பற்றெல்லாம் நீங்குது இல்லையா. அதுபோல் பெருமான் மேலே பற்று வைத்தால் இவையெல்லாம் என்ன என்று போய்விடும், அடிப்படையாக போய்விடும். அந்த தொடக்குனர் அதுதான் சுத்த துரியம்னா. இப்ப நாம எங்க இருக்கிறோம் என்றால், துடக்கற்று இருந்தால் சுத்த துரியத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சுத்த துரியத்தில் பிறந்து துடக்கரும் நமக்கு பற்று நீங்கினால் ஒத்துனர். ஒத்து என்றால் எல்லாம் சமமாக பார்த்தல், வேறுபாடு தெரியாது, வேறுபாடு தெரியாமல் எல்லாவற்றையும் சமமாக பார்த்தல். புலன் உயிர் ஒன்றாய் உடம்பொடு செத்திட்டு இருப்பார்கள். உயிர் ஒன்றாக பெருமானோடு சேர்ந்து சிவோகம் பாவனை, சிவமும் நாமும் ஒன்றாக இருக்கின்ற நிலை என்று உணர்ந்தால், சிவோகம் பாவனுடைய முதிர்ச்சி தான் சிவயோகம். அங்க எழுதியிருக்கிறேன், சிவோகம் பாவிக்கணும் முதல்ல, அதனுடைய முதிர்ச்சி சிவயோகம் என்று வருது. சிவயோகத்தில் அஷ்டாங்க யோகம் வேறு, சிவயோகம் வேறு. அஷ்டாங்க யோகம் தவயோகம், நாம் சொல்வது சிவயோகம். அது என்னன்னா, சைவ சித்தாந்தத்தில் தசகாரியம் படிக்கிறோம் இல்லையா, தசகாரியம் என்று படிக்கிற 10ல் 9வதா இருப்பது சிவயோகம் என்பார்கள், அது வேறு. அஷ்டாங்க யோகத்தில் சொல்லுகின்ற யோகம் என்பது வேறு. அஷ்டாங்க யோகம் என்பது ஆதார யோகம், சிவயோகம் என்பது நிராதார யோகம். அது அதனால இங்க எழுதியிருக்கிறேன், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இப்ப 16ல் 4 சொல்லிட்டு எழுதிட்டேன். ஞானத்தில் சரி என்பது கேட்டல், அதான் ஞான பொருளை கேட்டல், மெய்நூல்களை கேட்டல். ஞானத்தில் கிரியை சிந்தித்தல்,
ஞானத்தில் யோகம் தெளிதல், ஞானத்தில் ஞானம் நிட்டை கூடல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் நமக்கு என்ன தெரியுது என்றால், முதல்ல இப்போ சரியாக்கிறேன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்னன்னு ஞானத்தில் வர்றபொழுது, ஞான நிலையில் வர்றபொழுது ஞானத்தில் சரி என்றால் கேட்டல். எதை கேட்க வேண்டும் என்றால் இது போன்ற மெய்நூல்களை கேட்டல். இப்போ ஓரளவு நம்ம எல்லாம் இப்போ ஞானத்தில் சரியில் இருக்கும். இப்போ இல்லையா, நம்ம இருக்கும்போது திருமந்திரம் போன்ற அரியர் நூல்களை கேட்கும் கேட்டல். அதுக்கப்புறம் தான் ஒன்று வருது, ஞானத்தில் கிரியை சிந்திக்கிறோமா என்று கேட்டால் கேட்டுட்டு போயிட்டோமே தவிர வீட்டில் போறோம் அதை அப்புறம் அங்கே போய் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அவர் சொல்லுவார்ப்பா அங்கே பார்த்துக்கலாம்ப்பா என்று நான் சிந்திக்கிறது கிடையாது. அது சிந்திக்கணுன்றாங்க. அப்ப சரியாய்க்கு வந்தது நீங்க வீட்டுக்கு போனாலும் கிரியை இருக்கணும் இல்லையா, அது ஞானத்தில் கிரியை சிந்தித்தல். ஞானத்தில் யோகம் என்பதுதான் தெளிதல். இது அடிக்கடி திருமந்திரம் சொல்றாரு, மற்றவர்கள் சொல்வாங்க. தெளிவுன்னு சொல்ற பொழுதே நமக்கு பேச்சில் கூட தெள்ளத் தெளிதல் என்று ஒரு வார்த்தை உண்டு. தெள்ளத் தெளிதல் ஒரு வார்த்தை. சில சொற்கள் அப்படி, கருப்புன்னு சொல்லாம கண்ணங்கருப்பு, வெள்ளைன்னு சொல்லாம வெள்ளை வெளியேறு சொல்றோம் இல்லையா, அது போல தெளிவுன்னு சொல்லாம தெள்ளத் தெளிவுன்றாங்க. என்ன அதுக்கு அர்த்தம் என்றால் சொல்லியிருக்கேன், எழுதி கூட இருப்பேன். தெளிதல் என்றால் ஒரு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று தெளிதல். அந்த இறை நம்பிக்கை வருது இல்லையா, அதுதான் தெளிதல். தெள்ளத் தெளிதல் என்றால் அந்த இறைவன் பெருமான், நம்முடைய பெருமான் தான் இறைவன், சிவமே பரம்பொருள் என்பதுதான் தெள்ளத் தெளிதல். இப்ப நாம தெளிஞ்சிருக்குமா தெள்ளத் தெளிஞ்சிருக்குமா என்று பார்க்கணும். அவரை தவிர வேறு யாரும் பரம்பொருள் இல்லை என்று நாம் உறுதியாக நம்பினால் தெள்ளத் தெளிந்தது. அதனால்தான் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். வெறும் தெளிந்தார்னு சொல்லல, தெளிவு குருவின் திருவேங்கலாம் சொன்னாரு, அதெல்லாம் சொல்லிவிட்டு தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று சொன்னார். அந்த மாதிரி தெளிதல். எது தெளிதல் என்றால் சிவமே பரம்பொருள் என்று தெளிந்தால் அது யோகம். யோகத்துக்குனா ஒரே நிலை தான் இருக்கீங்க இல்லையா, வேற மாற மாட்டீங்க இல்லையா. சிவத்தை தவிர வேற யாரும் நாம் வணங்காமை, நம்முடைய ஞான சம்பந்தா இருக்கட்டும், நாவுக்கரசா இருக்கட்டும், அப்படிதான் பாடுறாங்க. எனவே அது தெளிதல், ஞானத்தில் யோகம். அதற்கு பின்னால் தான் ஞானத்தில் ஞானம் என்றால் நிட்டை கூடல் என்பது ஏதோ நிஷ்டையில் உட்கார்ந்துறதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி சில பேர் என்னதான் அப்படி உட்கார்ந்து அல்ல, அது யோகம் தான், தியானம் அல்லது யோகம். நிஷ்டை கூடல் என்றால் அனுபவம் அர்த்தம். நாம் எண்ணுகின்ற அந்த பொருளுக்கு அனுபவிக்கிறோம், அதுதான் நிஷ்டை கூடல். சரி, சிவயோக நிலை நிற்பார்க்கு எல்லாம் சிவமாக தோன்றும், பிற பொருட்களாக எண்ணி விருப்பு வெறுப்பு கொள்ளாத நிலை. ஏன் நமக்கு விருப்பு வெறுப்பு வரல என்றால் எல்லாம் சிவமாக பார்க்கிற பொழுது நண்பனும் ஒன்றுதான், பகைவனும் ஒன்றுதான், அமுதமும் ஒன்றுதான், விஷமும் ஒன்றுதான். அப்பருக்கு விஷத்தை கொடுத்தாங்க தெரியும், அவரே சொல்றாரு பாட்டில். அப்ப சொல்லாட்டிலும் பின்னால பாடுறார் இல்லையா. அது என்ன இல்ல, வடக்கிலா அமனரிட்ட வஞ்சனை பார்ச்சோர் ஆக்கின, பார்ச்சோர் கொடுத்தாங்க, அது வஞ்சனை ஆக்கினான, வஞ்சனை பார்ச்சோர் ஆக்கி வடக்கிலா அமனர் தந்த நஞ்சு அப்படின்னார். அப்போ அவர் தெரிஞ்சிருக்கு, பால் சோர்ல நஞ்சு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சான் சாப்பிட்றாரு, சாப்பிட்டான்னு தெரியுது. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படல. அது இந்த நஞ்சா இருந்தாலும் அமுதமாக இருந்தான், நான் எல்லாம் பெருமான் இருக்கிறான் என்று சொன்னார் இல்லையா. அதுபோல் அந்த வேறுபாடு தோன்றாமல் இருப்பதுதான் எல்லாம் சிவமாக தோன்றுதல். அதுதான் இந்த நிலைதான் உணர்வற்ற நிலை. எனவே செத்திட்டிருப்பார் சிவயோகிகளே, அந்த உணர்வற்ற நிலையாக இருப்பதுதான் செத்த நிலையினர். அப்புறம் மாணிக்கவாசகர் பாட்டை எடுத்து எழுதியிருக்கோம். உத்தமன் அத்தன் உடையானடியே நினைந்து உருகி மத்த மனத்தொடு மால் இவன் என்ன மனநினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்றுகள் சாபதுவே. நான் எப்போ சாக போறேன்றாரு, எது மாதிரி இந்த மாதிரி சாகணுன்றார். எப்படி சாதல் சொல்ல, உத்தமன் அத்தன் உடையான் அவருடைய அடியே நினைந்து உருகி, அவனையே நினைத்து உருகி மத்த மனம், மத்தம் என்றால் உன்மத்தம் என்பது மத்தம் வரும், பைத்தியம் அர்த்தம். பைத்திய மனத்தோடு மால் இவன் என்ன, மயக்கம் பிடித்த பைத்தியக்காரன் என்று எல்லோரும் சொல்லும்படியாக மனநினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட. ஒவ்வொருவரும் ஒன்று சொல்றாங்க. சிவனடியார்களை பார்க்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. இப்ப நம்ம கூட சொல்லுவாங்க,
அவருக்கு வேற வேலை கிடையாதுங்க, கோயில் சாதாரணமாக சொல்லிடுறோம் இல்லையா, நாம செய்கிற தலையாத்திரிய அவர் வேற வேலை கிடையாது, கோயிலா சுத்தி கிடப்பாருன்ற இல்லையா. தத்தம் மனத்தன சொல்ல அப்படின்னா இன்னொன்னு, அது நான் இப்போ சாமி கும்பிட்டா சாப்பிடணுமா மரம் கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்பாங்களா. நாம் நாம் எண்ணுகின்ற அல்லது செய்கின்ற பழக்கங்களை ஒவ்வொருத்தரும் ஒன்று தத்தம் மனத்தன சொல்ல, எதனா சொல்லும் போப்பாரை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று தத்தம் மனத்தன சொல்ல. ஒத்தனை சொல்லிட ஊர் திரு, ஒரு ஊர் இல்லை பல ஊர். நாங்க அது ஏன் ஊர் ஊரா திரின்னு ஒரு அர்த்தம் சொன்னாங்க, பரதேசின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது என்ன அர்த்தம் என்றா, பட்டினத்தாரு அதான ப்ராப்ளம் வந்தது. பட்டினத்தாரு எல்லாரும் திறந்துட்டாரு, திறந்து உடனே வெளியே போயிருக்க வேண்டியது தானே. அவர் ஊர்லேயே சுற்றிட்டு இருக்காரு. ஊர்லேயே சுற்றினா அவங்க அக்காவுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரிய பணக்காரா இருந்த ஆளு இப்படி பரதேசி மாதிரி வட்டு கட்டி சுத்துறாரே என்று அவரை கொண்டு முயற்சி பண்ணாங்க, நமக்கு தெரிந்த வரலாறு. ஆனா அவர் என்ன பண்ணியிருந்தாரு, நான் குடியிருந்த கோயிலுக்கு கொள்ளி வைக்கணும், குடியிருந்த கோயிலுக்கு கொள்ளி வைக்கணும்னா எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, ஊருக்கு போறதுக்கு முன்னே அவர் வீட்டை கொடுத்துட்டு போறோம், வீட்டை கொடுத்ததுக்கு டைம் பார்த்துட்டு இருக்கா போல இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. தாய் இறந்து போறாங்க. தாய் இறந்த பின்னால் குடியிருந்த கோயில் அதுதானே, எல்லாம் குடியிருந்த கோயில் அதுதானே, நான் குடியிருந்த கோயில் அது அல்லவா, அதுக்கு நான் கொள்ளி வைக்க வேண்டும் அல்லவா என்று அந்த கடமையை துறவிகளாக இருந்தாலும் தாய்க்கு செய்கின்ற கடமையை தவறக்கூடாது. அம்மாவை அம்மானு கூப்பிடலாம், தப்பு கிடையாது. துறவி அம்மாவை அம்மானு கூப்பிடலாம், அப்பாவை கூப்பிடக்கூடாது, அப்பான்னு கூப்பிடக்கூடாது. அப்புறம் மாமா மச்சான் ஆயிடும். தாயை மட்டும்தான் அப்படி கூப்பிடணும் அம்மா. அதனால அவர் என்ன பண்ணார், பட்டினத்து பாட்டெல்லாம் நமக்கு தெரியும். 5 2 திங்களா அங்க விளான்னு வந்து பட்டு செய்தார் வச்சுங்க. அங்கேயே சுத்திட்டு இருந்தாரு. அவருக்கு எவ்வளவு கஷ்டம் மற்றவங்களுக்கெல்லாம். அதனால என்ன பண்ணுவாங்களாம், ஊரை விட்டு வந்துடுறது. ஊரை விட்டு வெளியூருக்கு போனால் அவன் பரதேசி. அந்த ஊர்ல இவன் பரதேசனு. உள்ளூர் வாசியா இருந்தா சுதேசி. காஞ்சிபுரத்தில் ஒரு துறந்து இங்கே சுத்திட்டு இருந்தா அவர் சுதேசி. நேற்று பேங்க்ல இருந்தாருப்பா, இன்னைக்கு சுத்திங்கிறாதான் சொல்லுவான் இல்லையா. இதை விட்டு வெளியே நிலப்பட வச்சுங்க, யாரோ தெரியலப்பா, எந்த ஊரோ தெரியலப்பா, பரதேசிப்பா. அப்ப ஊருக்கு ஊருக்கு போனா பரதேசி என்ற பெயர் நின்றுட்டே இருக்கும், சொந்த ஊருக்கு வந்தா பெயர் இருக்காது. எனவே ஊர் தெரிந்து பல ஊருக்கு சென்று பெருமானை வணங்கி பல இடங்களில் இருக்கின்ற பெருமானை வணங்குவது மட்டுமல்ல, பரதேசி என்ற பெயர் நிலைக்க வேண்டும் அல்லவா, அதற்காக என்று சொல்ற பாட்டு எழுதியிருக்க. மால் இவன் என பலவாறான சொற்கள் குறித்தார். ஊர் திரிதல், ஒரே ஊர் என்றால் பற்று மீண்டும் வரலாம். காஞ்சிபுரத்தையே சுத்திட்டு தான் வச்சுங்க, சரி வீட்டுக்கு போயிடும் என்று 2 நாள் சுத்திட்டு 3ஆவது நாள் வீட்டுக்கு போயிட்டாலும் போயிடுவான். ஊர் திரிந்து சாவது பாருங்க. சாவது என்றால் உடம்பின்கண் உள்ள வெறுப்பு, இந்த உடம்பு தேவையில்லை என்று. அப்போ உடம்பின் மேலே பற்றி இல்லாத தான் அந்த சாவது என்பது குறிக்கிறது. ஊர் திரிதல் என்பது ஊர்பற்றை நீக்குதல் தெரிகிறது. மால் இவன் என்று சொன்னால் அதை பற்றி கவலை கிடையாது, யார் வேண்டுமானால் என்ன வேண்டும் சொல்லலாம் என்று தன்னுடைய தற்போதம் அல்லது தன்னுடைய நினைவு இழந்து போதல் என்று இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு செத்திட்டு இருப்பார் சிவயோகிகளே. வித்தை கெடுத்து வியாகிரத்தே மிக சுத்தத்திரியும் பிறந்து துடக்கு அற ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்பொடு செத்திட்டிருப்பர் சிவயோகியார்களே என்று அதுவரை நமக்கு போன தடவை பார்த்தது. இன்றைக்கு இருக்கிற பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அதுதான் நம்ம உங்களுக்கு 10வது பாட்டு இன்னைக்கு ஆரம்பிக்கணும். அந்த 9வது பாட்டில் சிவயோகின்னு சொன்னார் இல்லையா, அந்த சிவயோகின்னா என்னன்னு எடுக்கிறார். சிவயோகம் பார்த்தோமே, சிவயோகம்னா என்ன என்று அடுத்த பாட்டில் சொல்ற. சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்து உள்புக்கு தன்மொழி தானாய் நவயோகம் அவயோகம் சாராது அவன் பத்தி போகணும் எழுதிக்கணும். இல்லை அந்த பாட்டு தவறாக எழுதியிருக்கிறேன், நான் படிச்சுட்டு அப்படியே எழுதிட்டேன் நினைக்கிறேன். பாட்டு அப்படி இல்லை, எப்படி பண்ணணும், அவயோகம் சாராத பாட்டு அப்படின்னா இருக்கு. சாராத
சாராத அன்பு அன்பு அதிபோக அப்படி பிரிக்கணும். சாராத அன்பு அதிபோக நவயோகம் அப்படி பிரிங்க. அந்த இடம் தெரியுதா பாருங்க. சாராது அவன் பதிபோகன் இருக்கு பாட்டில். நான் வேகமாக எழுதும்போது சாராதவன் பதினு எழுதிட்டேன். அவன் பதினா பெருமாளுடைய அப்படி எழுதிட்டேன். அப்படி அல்ல, அவயோகம் சாராத சாராத அன்பு அன்பு அதிபோக பிரிக்கணும். அன்பு அதிபோக என்று பிரிக்கணும். அதிபோக இங்க நான் பிரிக்க எழுதிருக்கேன். சாராதன் கடைசியில் எழுதிருக்கேன். இங்க எழுதிருக்கேன், நோட்ஸ்ல எழுதிருக்கேன். அன்பு அதிபோக நவயோகம் நன்றி நமக்களித்தான். அந்த பாட்டை கொஞ்சம் திருத்திங்க. பதிப்புகள் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு, வேற மாதிரி இருக்கலாம். சாராத அன்பு அதிபோகன்னு பிரிக்கணும். சரி, சாராதன் விஷயதா இல்ல, சாராதவன் பார்த்தா இந்த சாராத அன்பு, சாராத அன்புன்னு வரும். சாராத அன்பு அதிபோக. சரி சரி, முதல்ல சிவயோகம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சிவயோகம் என்றால் என்ன என்றால், ஆன்மா இறைவன் அல்ல சிவம் இரண்டு வைக்கிற பொழுது ஆன்மா தூல சித்து, இறைவன் சூக்கும சித்து என்று உணரணும். முதல்ல அதுதான். ரெண்டும் சித்துப்பொருள் தான், ரெண்டும் சித்துப்பொருள் தான். ஆனால் ஆன்மா தூல சித்து, இறைவன் சூக்கும சித்து அப்படி புரியணும். இந்த உயிருக்கு உயிராக இருக்கிறார் என்பது கூட ஒரு கேள்வி கேட்பாங்க. சார், உயிரே ரொம்ப அனுபவமா இருக்குதுன்றீங்க, அதுக்குள்ள எப்படி இருக்கிறார் என்றார். பெருமான் அணுவுக்கு அணுவா இருக்க மாட்டானா? அதுவே அணுவுக்கு அணுவா இருக்கிறான். நாம பார்க்கிறோம், உடம்புல இந்த முடி இருக்கு இல்லையா, இந்த முடி ரொம்ப மென்மையானது. அது உள்ள இருக்கிற ஒரு துளை ஒன்று இருக்குது, இதுல நமக்கு தெரிய மாட்டேங்குது. முடி தெரியலே தவிர முடியில் இருக்கிற துளை நமக்கு தெரியல. அந்த துளை வழியாகத்தான் இந்த கருப்பு மை போயிருக்குதான். அது உடம்புடைய சத்து கருப்பாக அந்த உடம்புக்குள்ள அந்த முடிக்குள்ள போயிருக்குதான். சத்து நீங்க நீங்க அந்த கருப்பு நீங்கி போகுது. அப்ப முடி வெள்ளையா தெரியுது. அப்போ இயற்கையாக நிறம் என்ன என்றால் வெள்ளைதான். இப்ப நாங்கெல்லாம் இயற்கைக்கு போயிட்டோம். அது ஒன்று இல்லையா? அப்போ இது கருப்பா இருக்குதான் செயற்கை, அது போயிடும். அப்ப சக்தி இருக்கிறவர்கள் கருப்பா காமிட்டு போயிடுது இல்லையா அவங்களுக்கு. அப்போ அந்த முடியே ரொம்ப மென்மையா அதுக்குள்ள ஒன்று இருக்கு இல்லையா. அது போல நாம் என்ன சொல்றோம், தூல சித்து நம்முடையது ஆன்மா, அவன் சூக்குமா இருப்பதால அதுக்குள்ள இருக்கிறான். பாரியார் தான் இதெல்லாம் அழகா சொல்லுவார், சாதாரணமா சொல்லுவார். உடம்பு உயிர் அதுக்குள்ள இறைவன் தான் எப்படி அப்படின்னுவார். உடம்பு கார் டயர் போல, உயிர் அதுக்குள்ள இருக்கிற டியூப் போல, டியூபுக்குள்ள காத்து இருக்கு இல்லையா, அது போல பெருமான். டயரு டியூபு காத்தடிக்க போலாம் ஞாபகம் வச்சுக்கோ சாமியை என்ன சாதாரணமா அவர் சொல்லுவார். இப்போ உடம்பு அந்த டயர் தூளமா இருக்குது, அதை விட சூக்குமா இருப்பது மென்மையா இருக்கிறது பார்க்கிறோம். அதான் சீக்கிரம் பஞ்சராய் போகுது. அது டியூப், அதை விட சூக்குமா காத்திருக்கு இல்லையா உள்ளோ. அதே போலத்தான் பெருமான் சூக்குமா இருக்கிறான்னு சொன்னா, உயிர் நீங்க சொல்ற மாதிரி டயராவோ சூக்குமா டியூபா வச்சிங்க, உடம்பு டயரா வச்சிங்க, நம்முடைய உயிர் டியூபா வச்சிங்க, அதுக்குள்ள காத்தா இருப்பது அவன் தான். இல்லைன்னா வண்டி ஓடாது, அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதான் தூல சித்துனார். தூல சித்தி என்றால் என்னன்றதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம். அறிவித்தால் அறிதல். ஏன் அந்த தூல சித்துன்னு சொல்றோம்? அறிவித்தால் அறியும். அறிவித்தால் என்னன்னு அர்த்தம்? அறிவித்தால் தான் அறியும், இல்லைன்னா அறியாதுன்னு அர்த்தம். அறிவித்தால் அறிதல், விட்டு விட்டு அறிவது, ஒரு பொருளையே அறிதல், மறந்து பின் அறிதல், புலன்களால் அல்லது பொறிகளால் அறிதல், அறிவால் நேரே அறியாமை. இவையெல்லாம் உயிர்களுக்குள்ள குற்றங்கள், அறிகின்ற பொழுது வருகின்ற குற்றங்கள். இதனால் தான் அதை தூல சித்து என்று சொல்றோம். இந்த குற்றங்கள் இல்லாமல் அறிகின்ற ஒன்றுதான் சிவம், அது சூக்கும சித்து. இதனால் என்ன, ஆன்மா சிவத்தை நோக்குகிற பொழுது தான்
அசித்து என்று உணர வேண்டும், அறிவில்லை என்று உணரணும். நாம புரிவதற்காக தான் தூல சித்து சூக்கும சித்துன்னு சொல்றோம். நாம எப்படி உணர வேண்டும் என்றால், இப்ப விளக்கம் கொடுக்கிற பொழுது தூல சித்து சூக்குமம் சொல்லிட்டோம். நாம் உணர்கிற பொழுது பெருமான் தான் சித்து, நாம அசித்துன்னு உணரணும். இல்ல இல்ல அவர் வந்து சூக்கும சித்து, நான் தூல சித்து என்று சாத்திரங்களை சொல்றாங்களே அப்படின்னா அது புரியறதுக்காக சொல்றதுப்பா, புரியறதுக்காக சொல்றது. உண்மையிலே நீ அசித்து தான் என்றால் விளக்கம் என்ன என்றால், தானே அறிந்தால்தான் அறிவு, அறிவித்து அறிந்தால் அறிவு அல்ல. இதான் வெளிப்படை. இருந்தாலும் பரவாயில்ல, சொன்னா புரிஞ்சுக்கிறான்லப்பா, கொஞ்சம் உட்கார வை முன்ன என்று சொல்றோம் இல்லையா. போனா போட்டன்றதா நம்ம சித்து சொல்றோமே தவிர, சிவஞான முனிவர் அதுதான் முதல் பாட்டே சொல்லிட்டாரு. உரையேல் முதலாகுமோ வல்லினம் என்றாலும், வல்லெழுத்தா இருக்கிற கசடத்தை பரல தாரா வல்லெழுத்து தான், ஆனால் அது முதலெழுத்தா வருமா? வராது. வல்லெழுத்து தான். கா சா தா பா வருமே தவிர டாரா வராது தமிழ்ல. வல்லினம் என்றாலும் உரையேல் டாரா முதலாகுமோ என்னை சித்து என்று உரைக்கில் என்னாம்னார். நானும் சித்துன்னு சொன்னா எப்படின்றார். சித்துனே சொல்லக்கூடாதுன்றார். புரிவதற்காக நாம் தூல சித்துன்னு சொல்றோம் தவிர, பெருமானை நோக்குகிற பொழுது நாம் அசித்து. சிவஞானபுரத்தில் பின்னால் இந்த செய்தி வரும். எப்படி விளக்குவாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் கேட்கிறான், பொறிகளெல்லாம் சடம், பொறிகளெல்லாம் சடம் என்றால் அதை ஒத்துக்கிறான. கண்ணு காதெல்லாம் சடப்பொருள் தான். அது எப்படி அறிகிறதுனா சடம் அறியாது. எனவே உயிர் அறிவு அதிலே பொருந்துகிறது, அதிர்ஷ்டிக்கிறது. உயிர் அறிவு பொருந்து கண்ணிலே பொருந்தி பார்க்கிறது, காதிலே பொருந்தி கேட்கிறது என்று நாம சொல்றோம். ரொம்ப ரைட்டு, ரைட் தான் சொல்ற, ரைட் தான் ஒத்துக்கிறேன். அப்ப சடப்பொருள் உயிருடைய அறிவு பொருந்தி பார்க்கிறது. அது வந்து நிறுத்திங்க. உயிர் அறிவுக்கு பெருமானுடைய அறிவு உணர்த்துன்னு சொல்றீங்களா, அது ஏன்னு கேட்கிறான். சடப்பொருளா இருக்கின்ற ஒன்றுக்கு வேண்டுமானால் இந்த அறிவு பொருந்தலாம். உயிர் தான் அறிவாயிற்று. அறிவா இருக்கின்ற ஒன்று இன்னொரு அறிவு அங்க வரணும், இறைவனுடைய அறிவு வரணும். உயிர் அறிவு தானே அறிய வேண்டியது தானே. எனவே சடப்பொருளா இருக்கின்ற பொறிகள் தானே அறியாது, சித்துப்பொருளா இருக்கின்ற உயிர் தானே அறியும். அங்க நிறுத்திங்க. நீ அதுவும் தான் அறிவித்தால் அறியும், அது பெருமாள் அறிவித்தான மூணாவது எக்ஸஸா ஒன்று சொல்லாத, அதிகமா சொல்லாதன்றான். நாம் அங்கதான் அந்த பதில் சொல்றோம். என்ன பதில் சொல்றோம் என்றால், உயிரை அங்க சித்து என்று ஏன் சொல்லுகிறோம்? பொறிகளிலே போய் இந்த உயிர் அறிவு பொருந்துகிறது என்று, உயிர் அறிவு என்று சித்து ஏன் சொல்றோம் சொன்னா, பொறிகளை நோக்குகிற பொழுது சித்தா இருக்குது, சடப்பொருளை நோக்குகிற பொழுது அறிவா இருக்குது. ஏன்னா புரிஞ்சுக்குது இல்லையா. சொன்னாலும் புரியாது அந்த சடப்பொருளுக்கு, இது சொன்னா புரிஞ்சுக்குது இல்லையா. சொன்னால் புரிந்து கொள்வதாலே இதை சித்துன்னு சொல்லணும், சொன்னால் புரியாமல் இருப்பதாலே அதை சடம் சொல்லணும். சடத்தை நோக்குகிற பொழுது சித்து தான், ஆனால் பெருமானை நோக்குகிற பொழுது இது சடம். உயிரை நோக்குகிற பொழுது பொறிகள் சடம் போல, பெருமானை நோக்கினால் நம்முடைய உயிர் சடம் தான். எனவே அதான் சொல்றார், சித்து அசித்து என்றார். அப்போ சிவயோகமாவது, அப்ப சிவயோகத்திற்கு முதல் ஸ்டெப்பே என்னன்றா பாருங்க. சிவயோகத்துக்கு நீங்க போறீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன என்றால், நமக்கு அறிவில்லை, பெருமான் தான் அறிவிக்கிறான் என்று எண்ணினால்தான் உங்களுக்கு சிவயோகத்துக்கு சித்திக்கும், இல்லைன்னா முடியாது. சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்துள் புக்கு. அந்த இதில் பாருங்க, புத்தகத்தை பாருங்க, இந்த சித்தியார் பாட்டு போட்டிருக்கேன், நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அவர் அந்த விளக்கமாக எழுதுறார். அறிந்திடும் ஆன்மா ஒன்றை, ஒன்றினால் அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும், அறிந்தவை மறத்தலானும், அறிவிக்க அறிதலானும், அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும், தானே அறிந்திடும் அறிவன் அன்றாம், அறிவிக்க அறிவன் அன்றே. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாட்டை பாடிருக்கான விளக்கணும் தெரியும். சாதாரண பாட்டை தெரியும். பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்ற, அதுல உயிர் அறிவுடையதா அறிவற்றதான் ஒரு கேள்வி வருது. உயிர் அறிவுடையதா அறிவில்லான்னு கேட்டா, சடப்பொருள் போல அல்ல, நாம் அறிகிறோம், அதோட சந்தேகம் கிடையாது. அறிவித்தால் அறிகிறோம். இப்ப சொன்னது அங்க என்ன கேட்கிறான், அறிவித்தால் அறியுது இல்லையா, அறிவு விட்டுரு, அதுக்கு மேற்பட்டு ஏன் இல்லைன்ற நீ. அறிவித்தால் அறிகிறது அல்லவா, அறிவுன்னு சொல்லுன்றான். இல்லப்பா இன்னும் கொஞ்சம் நுட்பமா பாரு,
தானே அறிகிறான் ஒருத்தன், அவன் என்ன சொல்வேன்? அவன் என்ன சொல்லுவேன்? இவனையும் அறிவாளி இவனையும் அறிவாளின்னு சொல்றியா? தானே அறிகின்றவன் அறிவாளி, அவன் சொல்லி காப்பி அடிக்கிறானே அவனுக்கு தான் மார்க் போடுறோம், அவன் அறிவாளியா? எனவே அறிவித்தால் அறிவது அறிவு அல்ல. அதான் நம்முடைய இலக்கணம். அதுதான் அந்த தான் நிறுவாருங்க. என்ன நிறுவுறார்? அறிந்திடும் ஆன்மான்னார். முதல்ல ஆன்மா அறியும். எப்படி? ஒன்றை ஒன்றினால் அறியும், ஒன்றை ஒன்றினால் அறியும். இப்ப இதை அறிய வேண்டும் என்றால் இது எனக்கு என்னன்னு தெரியாத பொழுது என்ன பண்ணுவேன்? அவரை கேட்பேன், இது என்ன சார்னு கேட்பேன். அல்லது இந்த ஒன்றை அறிய வேண்டும் என்றால் ஒன்று வேண்டும், விளக்கு வேண்டும். இந்த ஒன்றை அறிவதற்கு விளக்கு என்று ஒரு துணை வேண்டும். அப்ப துணை இல்லாமல் ஒரு பொருளை அறிய முடியாது. அதான் எழுதுறார், அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதல், துணை இல்லாமல் அறிய முடியாது. அது கண் துணையா இருக்கலாம், வெளிச்சம் துணையா இருக்கலாம், மற்றவர் துணையா இருக்கலாம், படிக்கிற பொழுது புத்தகம் துணையா இருக்கலாம், ஏதோ ஒன்றினால் துணையால் தான் அறியும். அவ துணையின்றி அறியாது. அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலாலும். அப்புறம் கேட்கிறாங்க, சார் தானா அறியுதோ சொன்னா அறியுதோ துணையால் அறியுதோ? அறியுதில்ல, அதோட விட்டுருங்க, அதோட விட்டுருங்க. விட்டுடலாம்பா, தப்பில்லை. ஒன்றினால் அறிகிறத அப்படியே ஞாபகம் வச்சுக்குதா? அது மறந்து போகும். நாம இதை படிச்சாச்சு, மறுபடியும் ஒரு 2 நாள் பொறுத்து பார்த்தா புதுசா இருக்கும், நமக்கு புதுசா இருக்கு, சிவயோகமா புதுசா படிப்போம். ஏன்னா அறிந்ததை துணையால் அறிந்ததை மறந்துட்டோம். அப்போ முதல் பாயிண்ட் என்ன சொல்றார்? ஒன்றை ஒன்றினால் அறிகின்றது, அதனால அறிவுன்னு சொல்லலாமா என்றால் அடுத்த கேள்வி, மறந்துடுதப்பா, மறப்பதனால சொல்லலாமா அறிவுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அறிந்ததை மறத்தலானும்னா உடனே அவன் கேட்டான், அவன் சொல்றான், அறிஞ்சிடுச்சு இல்ல, நினைப்பு வச்சிருந்தான்னா மறந்தா என்னன்னு கேட்கறான். ஒன்றை அறிந்து விட்டோம், நினைத்தா என்ன மறந்தா என்ன? இது ஒரு படிப்புக்கு நியாயமா பாருங்க, ஒரு அறிவுக்கு நியாயமா? ஒன்றை அறிந்த பின்னால் அறிஞ்சிட்டே இருக்கணும். நீங்க பெருமானுக்கு என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஒரு வார்த்தை போடுவாங்க, அறிந்தாங்கு அறிதல் ஒரு வார்த்தை. அறிந்தாங்கு அறிதல்னா எப்படி அவன் அறிகின்றானோ அறிந்து கொண்டே இருக்கிறான், அறிந்து கொண்டே இருக்கிறான், மறதியே கிடையாது அவனுக்கு. எத்தனை பேர் அவன் ஞாபகம் வச்சுக்கிறான், கரெக்டா செய்யறான் இல்லையா? எல்லாருக்கும் செய்கிற பொழுது மறதி என்பதே இல்லாமல், நம்முடைய மாணிக்க வாசகர் சொன்ன பாட்டு அப்படிதான் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். சோதியே சோதி சொல்ற அது இல்லை, என்ன பாட்டு? சிவபுராணத்தில் வருகின்ற வரி, சோதியனே துன்னிருளே பெருமையனே. அதை எப்படி படிக்கணும்? சோதியனே ஒரு ஆச்சரிய குறி, துன்னிருளே ஒரு ஆச்சரிய குறி, தோன்றா பெருமையனே, அப்படிதான் படிக்கணும்னு. பெருமானை சோதின்னு சொல்லிட்டு பெருமானை இருள்னு சொல்லலாமா? பெருமான் இருளா? ஒளிமயமானவனை இருள்மயமா ஆக்கலாமா? எனவே எப்படி சொல்றாங்க? சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே, துன்னிருளே தோன்றா பெரு, அவன் இருளே வராதுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல ஆச்சரியம் போடக்கூடாது. சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையன். நமக்கு அப்படி இல்லை, சோதிதான், ஆனா இருளும் இருக்குது இல்லையா? அறியாம இருக்குது, அறிவும் இருக்கிறது, அறியாம இருக்கிறது. பெருமானுக்கு அறிவே மயமாக இருக்கிறான், அறிந்தாங்க அறிகிறான். அப்ப அவனைத்தான் அறிவாளின்னு சொல்லுவோம். அப்போ நினைத்ததை மறந்தால் என்னன்னு கேட்கிறான், அறிந்ததை மறந்தால் என்ன ஒரு கேள்வி கேட்கிறான். அது லாஜிக் கிடையாது. அறிந்ததை மறந்தால் அறிவில்லைன்னு அர்த்தம். நாங்க பிஏ படிக்கிற பொழுது பச்சைவாசலை பேரெல்லாம் சொல்லக்கூடாது, பச்சைவாசல் படிக்கிற பொழுது நாங்க 3 பேர் தான் படித்தோம். இப்போ நாங்கள் ஆர்வத்தோட தமிழ் படித்தோம், 2 பேர் தான் ஆர்வத்தோட படித்தோம். இன்னொரு பிரதர், கிறிஸ்துவ பிரதர், அற்புதத்துக்காக வந்து படித்தார். அவர் ஒரு ஆசிரியர் வருவார், ஏன்பா அந்த கண்ணு புண்ணுன்னு ஒரு குரல் சொல்லுவாங்களே, அது என்னது குரல் எங்க கேட்பாரு. கண்ணு புண்ணுன்னு ஒரு குரல் சொல்லுவாங்கன்னு அவர் கேட்பாரு. நாங்கள் உடனே கண்ணுடன் என்பவர் கற்றோர், முகத்து 2 புண்ணுடைய இருக்கல்ல, அந்த அந்த குரல் தான்ப்பா அப்படின்ட்டு பாடம் நடத்துவார். இன்னும் கொஞ்சம் ஏன்பா அந்த ஒருமைன்னு ஆரம்பிப்பேன், அது என்ன பாட்டு, ஒருமை கண்டால் அவர் ஒன்னொன்னா சொல்ல எடுத்து கொடுப்போம். இப்போ அவர் படித்தவர் தான், மறந்து போச்சு.
இப்ப மறந்ததை நாம அறிவாளின்னு சொல்றதா அறிவற்றன்னு சொல்றதா என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன்னா படிச்சாருன்னா ஏமா அதுதான் அவரு நம்மகிட்ட கேட்கிறாரே என்றுதான் கேட்கிறோம். அப்ப மறதி என்பது அறிவுக்கு எதிரானது. எனவே அறிந்தவை மறத்தலானும், எனவே அறிவற்றவன் சொல்லு. மூணாவது, மறந்ததை மீண்டும் அறிவிக்க அறிதலானும், மறுபடியும் ஞாபகப்படுத்தும். ஒரு முறை சொன்னா போதாது, அறிவிக்க மறுபடியும் வேறொரு துணை மறத்தல், மறுபடியும் அறிவிக்க அறிதலாலும். இதுவரையில் அதனுடைய பிற பொருள்கள் அறிதல், பிற பொருள்களை இப்படி அறிகிற பொழுது ஒரு துணையோடு அறிதல், மறந்தறிதல், மீண்டும் நினைவுபடுத்தி அறிதல் என்று 3 வரை வருது. அதை விட இன்னொன்று சொன்னார், அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும். தன்னையும் அறியாது, உயிர் தன்னையும் அறியாது என்றார் பாருங்க சித்தியார். உயிர் தன்னையும் அறியாது என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய இயல்பு என்ன என்றால், என்னுடைய இயல்பு ஆணவத்தோடு இருப்பது. ஒருத்தரும் சொல்றது கிடையாது, எனக்கு இருக்கிற ஆணவம் மாதிரி யாருக்கும் கிடையாது. யாராவது சொல்றோமா? ரொம்ப ஆணவம் முடிச்சவங்க நான் சொல்றேமா? அவனுக்குன்னு சொல்லுமே தவிர நமக்கு சொல்றது கிடையாது. அப்போ நம்மை நாம் இன்னும் சரியாக உணரவில்லை. உயிர் நீ யார்? இந்த உடம்பு இல்லை என்றால் உயிருக்கு அறிவு வராது. ஏதோ ஒரு துணை மூலமாகத்தான் அறிவு விளங்குகிறது. உயிர் அனாதியாக இருக்கிற பொருளை ஏன் உடம்புக்குள்ளே சேர்த்திருக்கிறான் நமக்கு தெரியாது. அப்ப தன்னையும் தான் அறியாத குற்றம். உயிர் தன்னையும் தான் அறியாமையானும் தானே அறிந்திடும் அறிவன், அவன் தான் பெருமான். தானே அறிகின்ற அறிவன் தான் இறைவன். இவன் தானே அறிந்திட அறிவன் அன்றாம், அறிவிக்க அறிவின்றது. எனவே அறிவிக்கின்ற அறிவதாலே இவன் அறிவில்லை, அதை சிற்றறிவு என்று நாம சொல்றோம். உபசாரத்திற்காக சிற்றறிவு என்று நாம சொல்றோம். சிவயோகமாவது சித்து சித் அசித்தி என்று தவயோகம். தவயோகம் என்றால் எழுதியிருக்க ஏகமாம் தன்மை, தான் வேறு சிவம் வேறு என்று எண்ணாமல் ஏகமாக இருக்கின்ற தன்மை. அதாவது சிவனது அருளாகிய அந்த ஒளியே தானாக நிற்றல். அது எது போல என்று சொல்றாங்கன்னா, மேடையில் நடனமாடுகிற பொழுதோ நாடகம் நடிக்கிற பொழுதோ கீழே இருந்து அந்த ஃபோக்கஸ் லைட் அடிப்பாங்க. கலர் கலராக வேற போகும், பார்த்தா தெரியும் நயமாகிறதுக்காக. அந்த பல வகையான கலர் தெரியுது, விளக்கு தான் கலராக இருக்கும், ஆளும் அங்கே கலராக தெரியுவான். ஆள் கலராக மாறல, இந்த ஒளி படுவதாலே அது படுது இல்லையா? அப்ப இந்த ஒளியாம் தன்மை பெறா இல்லையா? அதுபோல் சிவத்தினுடைய ஒளிக்கு போற பொழுது சிவமாம் தன்மை பெறும். அப்ப இருள் நீங்கி சிவமாக இருக்கின்ற ஒளியை பெறுவான். அதுதான் ஏகம், அதுதான் தவயோகம் என்று சொன்னார். தவயோகத்து உள்புக்கு தன் ஒளி தானாய், தன் ஒளினா பெருமானுடைய ஒளியே தானாக, அவனுடைய அருளையே தானாக. அவயோகம் சாராது. அவயோகம் சாராத என்றால், அவயோகம் என்பது அஷ்டாங்க யோகம் போல் இருக்கின்ற மற்றவை சித்திகளை பெறுவதற்காக வருவது. யோகத்திலே சித்தி பெறலாம் என்று சொல்லுகின்றதெல்லாம் அவயோகம் என்று சொல்றார். யோகத்தினாலே எண்வகை சித்தி பெறலாம் சொல்றாங்களே, அனிமா லகிமான்றாங்களே, அதுவாக இருக்கலாம். அல்லது தாய்மானர் பாடுவது போல கந்துக மதக்கரிய வசமாய் நடத்தலாம், கரடியும் புலிவாயையும் கட்டலாம் பண்ணார் இல்லையா? அந்த மாதிரியாக இருக்கலாம். வெந்தனில் ரதம் வைத்து 5 லோகத்தை வேதித்து விட்டுள்ளலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் சித்திகள், அதெல்லாம் அவயோகம் என்று சொன்னார். அப்புறம் நவயோகம் என்றால் புதுமையாக இருக்கின்ற சிவயோகம். இதுவரையில் நாம் அனுபவிக்காத அந்த புதுமையான சிவயோகத்தை நாம் அணுகலாம் என்று சொல்லி, அதுதான் யோகம். அது ஒன்றாதல். யோகம் என்றால் ஒன்றாதல். நான் இங்கே எழுதலை. யோகம் என்ற சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. நான் எழுதியிருப்பேன், யோகம் என்றால் எழுதியிருப்பேன். யோகம் என்ற சொல்லுக்கு 2 பொருள். ஒன்று வேறு பொருளிலிருந்து பிரிதல், இன்னொரு பொருளில் சேர்தல். அதுதான் யோகத்துக்கு. பிற பொருளில் இருந்து பிரிதல், ஒரு பொருளோடு சேருதல், அதுதான் யோகம் என்று சொல்றாங்க. அதாவது பிற பொருளோடு பிரிதல் இருக்கு இல்லையா, அது பற்று நீங்குதல். இன்னொரு பொருளோடு சேர்ந்தால் ஒரே பொருள் மேலே பற்று வைத்தல். அதை பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. சைவ சித்தாந்தம் குறிப்பாக சொல்லுது, மனம் என்பது எதையும் பற்றாமல் இருக்காது, எதையாவது ஒன்று பற்றும். எனவே பற்றற்ற நிலை என்பது என்ன என்றால், ஒரே பொருளை பற்றுவதுதான் பற்றற்ற நிலை. ஒரு பொருளை பற்றுவது பற்றுன்னு சொல்லக்கூடாது. ஒரே பொருள் சிறந்த பொருளாக இருக்கின்ற பெருமான், சிறந்த பொருளாக இருக்கின்ற பெருமானை பற்றுகிற பொழுது அவன் பற்றற்றவனாக இருக்கிறான் அல்லவா? எனவே அவன் பற்றற்ற நிலையில் இருப்பதாலே
நாம் அவனை பற்றினால் நமக்கு பற்றற்ற நிலை வரும். எனவே அதை பற்று என்று சொல்லக்கூடாது என்பதனால்தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை. எதுக்கு பற்று விடற்குனர்? பற்று விடுவதற்கு பற்று பிடிக்கணும் இல்லையா? அது காரணம் திருவள்ளுவர் இப்படி சொல்றது காரணம். பற்றற்ற நிலை இருந்தால் நமக்கு அந்த பற்றற்ற நிலை வரும். அதாங்க சொல்ல யோகம் தான். நவயோகம் என்றால் புதுமையான சிவயோகம். யோகம் என்றால் ஒன்று. சாராத அன்பு செய்தல் என்றால் பிற பொருளை சாராமல் இறைவனை மட்டுமே சார்தல். சாராத அன்பு, அதனால் வருகின்ற அதிபோகம், ஒப்பு உயர்வற்ற ஒரு பேரின்ப நிலை என்று சொல்லி சிவயோகம் என்றும் சிவபோகம் என்றும் ரெண்டுங்க சொல்லியிருக்கிறார். சிவயோகம் என்பது துரிய நிலை, அது அருள் நிலை. சிவபோகம் என்பது துரியாதீத நிலை, அது ஆனந்த நிலை. இந்த சாராத அன்பு இருக்கு இல்லையா, அது என்னன்றதுக்கு எழுதியிருக்கிறேன். சாராத அன்பு என்றால் வேறு பொருள்களிலே சாராதன்னு, வேறு பொருளை பற்று வைக்கக்கூடாது. அதுதான் சாராத அன்புன்னார். அதுதான் ஒரு பாட்டு சொன்னார் திருவாசகத்தில், சாயா அன்பு. சாயா அன்புன்னு சொன்னா பெருமானிடத்தில் இருக்கின்ற அந்த அன்பு இப்படி சாஞ்சி போகுது, வேற ஒன்று சாஞ்சி போகும் இல்லையா? அப்படி சாயாமல் பெருமானையே நின்றுகின்ற அன்பு, அந்த சாயா அன்பினை அப்படி இருக்கின்றவர்கள் தான் நாள்தோறும் தழைக்கிறார்களே, அவர்களுக்குத்தான் தாயே ஆகி வளர்க்கிறான். ஒரு குறிப்பை சொன்னார். பெருமான் தாயாக இருக்கிறான், பால் நினைந்து ஊட்டுகிறான் என்னெல்லாம் பாடுறாருன்னா யாருக்கு தாயாக இருக்கிறான் என்றால் சாயா அன்புடையவர்களுக்குத்தான் அவன் தாயாக இருக்கிறானே தவிர மற்றவர்களுக்கு இல்லை. எனவே சாயா அன்பினை நாடொரும் தொலைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போற்றி என்று சொல்றார். அதோடு நாம் இன்றைக்கு நிறுத்தி வைக்கலாம். சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்து உள்புக்கு தன்னொழி தானாய் அவயோகம் சாராத அன்பு அதிபோக நவயோகம் நந்தி நமக்களித்தான். பெருமான் அந்த அதிபோகமாக இருக்கின்ற பேரின்பத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்பதோடு இருக்கட்டும். நாளைக்கு அந்த அடுத்த பாட்டுகள் பார்க்கலாம்.